نحمده ونصلي على رسوله الكريم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் உனக்கே சொந்தமாம். சாந்தியும் சலவாத்து நபிகள் மீது சொரிந்தது ரப்பனா. ஆளுகள் அஸ்ஹாபுகள் அவுலியாக்கள் பொருட்டினார். ஆவல் கொண்டு எந்த கையை அகற்றினாரே ரப்பனா. கண்ணியத்திற்குரிய ஆலி பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, அல்லாஹ்வின் பாதையில் நீக்க மத நிலைத்து நின்று அவனுடைய திக்ரை நினைப்பையும் நெஞ்சிலே நினைத்து அவனுடைய திக்ரை சதா காலம் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறி அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டு அவன் காட்டிய வழியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்ற வழியிலும் நமது பெரியார்கள் சென்ற வழியில் நாமும் நீங்காது செல்வதற்குண்டான வழிவகைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்தல் வழிவானாக. அருமையானவர்களே, நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தரீகா, ஏதோ பையத்து புரியுது, இன்னும் பல எத்தனையோ விதமானவைகள் எல்லாம், எத்தனையோ விதமான தரீகாக்கள் எல்லாம் வையப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. செய்கிறார்கள், அமல்களை செய்கிறார்கள். அதிலும் நமது தரீகாவும் உண்டு. ஆக எந்த தரீகாவும் ஆயத்த ஹதீஸ்களுக்கு முரண்பட்டவைகள் அல்ல. ஷாதிரியாவாக இருக்கட்டும், காதிரியாவாக இருக்கட்டும், நக்சபந்தியாக இருக்கட்டும், நம்முடைய மையத்தினுடைய சித்தாமுடைய கோப்பிலே நீங்க மேன்மை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல சாபிரியா இருக்கும், காதிரியா இருக்கும், சிஸ்தியா இருக்கும், நக்சபந்தியா இருக்கும். இப்படி எல்லா தரீகாவினுடைய அடிப்படைகளை மையத்தை செய்து கொள்வது, ஒவ்வொன்றும் செய்து கொள்வது. ஆனால் அமல் செய்கின்ற பொழுது ஒரு தரீகாவின்படி அமல் செய்வது. 4 காலம் இருந்தால் ஒரு காலம் இருந்தாலும் போக முடியும். அதனால அது சரியில்லை, இது சரியில்லைங்கிறதுக்கெல்லாம் எல்லாமே சரியா தான் நாம சரியா இருக்கிற மாதிரி பார்க்கணும். புரிஞ்சுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். 6,80,000 வருடங்கள் இப்லீஸ் அல்லாஹ்வை வணங்கினான். ஓராண்டு 2 ஆண்டுலாம் இல்லை, 6,80,000 வருடங்கள் இப்லீஸ் அல்லாஹ்வை அவ்வளவு பணிவாக கனிவாக அந்த அளவுக்கு அல்லாஹ்வை வழிபட்டு வழங்கி நடந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து இவருக்கு சற்று சிறத்தாற்றி பணிவை காட்ட என்றுதான் சொன்னான். முடியாதுதான். அது சைத்தான் பேசாம இருந்திருந்தான்னு சொன்னா இங்க வந்திருக்க மாட்டான். பேசாம சொர்க்கத்தில் அப்படி பேர் வந்திருக்கும். ஒரு சின்ன ஒரு பணிவு தான். இவ்வளவுதான் நம்ம அந்த பணிவு வருவதற்கு போராடினாலும் இப்ப 4 பேர் உட்கார்ந்து இருந்தோம்னா இதில் யார் பெருசுங்கிற மாதிரி வரும். ஒரு சின்ன பணிவை காட்டியிருந்தான்னா சைத்தான் பாட்டியிருந்தான்னு சொன்னா சொர்க்கலோகத்தினுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டு இருப்போம். என்ன சொல்லிவிட்டா, ஹலக்தனி மின்னார், என்னை நெருப்புல படைத்திருக்கிற, ஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணில படைத்திருக்கிற. நான் நெருப்பு எங்க, மண் எங்க, மண்ணுக்கு போய் நான் பழைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டா, மண்ணுக்கு நான் பணிய மாட்டேன் அப்படின்ட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா அவனை சபித்து விட்டான். சபித்து அவனையும் தூக்கி எறிஞ்சு நம்மளையும் தூக்கி எறிஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறு என்று இருந்தாலும் கூட பணிவை காட்டவில்லை. அவன் பணிவை காட்டாத விளைவுதான் அது சின்ன ஒரு அழுக்கு மாதிரி இருக்கு. அது நமக்கு தெரியாது.
எப்படியோ ஊடுருவீங்க மனசுல, எப்படியாவது மனசுல போய் இதை ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய அல்லாம குபராவா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே அதை நுழைஞ்சிடும். வெல்வது என்பது மகா பெரிய கஷ்டம் இருக்கு. சைத்தான் வெல்வது என்பது நாங்க பையத்தான உடனே பையத்தான் வாங்க 10 நாள் 20 நாள் 30 நாள் பார்த்து இருக்கிற போது அவங்களுக்கே ஒரு மான எண்ணங்கள் பையத்தான போக்கிட்டு இருக்கோம். அவரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து நடக்கும் போது அவள் ஏமாறி சின்ன மனசு வரும். பயிற்சி வாங்கியிருக்கமே, தசு போக்கிட்டு இருக்கமே, காலையில இப்போ தப்பி போகிறோம், மாலையில் போகிறோம், இப்படி போகிறோம். சரி ஏதோ ஒரு மாதத்தில் வரணுமே போது கனவு பார்த்தாக்கா ஏதோ வெளிச்சம் தெரிச்சுக்குமா, நானும் வெளிச்சம் தெரியுது, ரசூல்லாமா தெரிஞ்சு இதெல்லாம் மனசுல போட்டு குழம்பி அந்த நிலை தெளிவடை வந்திருக்கு. அதாவது என்னன்னா அதுவும் பெரிது காண்பதுதான், தண்ணியிலே பெரிது காண்பது. 10 பேர் இருக்காங்க, நம்ம பையன் இருக்கிறோம், அவங்களாம் தோற்றுருக்காங்க, சாதாரணமான ஆளுங்க. நம்ம இத்தனை பேர் 40 பேர் இருக்கோம், நம்ம கொஞ்சம் மேலான பையன் இருக்கலாம். இப்படிதான் அது. அதாவது தண்ணியில் பெரிது காண்பது பெரிது காண்பதை அழித்தொழிப்பதற்குத்தான் பையத்து. பையத்தினுடைய முறை என்னன்னா மையத்தா இருக்கிறத எல்லாரையும் விட நாம தான் தாழ்ந்தவர்கள், தளர்ந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தா தான் அந்த பையத்து வெற்றி எடுத்துட்டு அர்த்தம். அவரை முன்னே இடம் ஒன்று எல்லாம் இறக்கி விட்டான். அல்லாஹ்த்தால இறக்கி விட்டு இந்த போராட்டம் ஒரு அரசியல் யாரா இருந்தாலும் தண்ணிலே பெரிது காண்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு மகத்தான மாபெரிய ஆற்றலாக ஊடுருவி உள்ளத்தில் தொழில் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. போராட முடியவில்லை, அது போராடி வெற்றி கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பேரா உள்ள நுழைஞ்சிருந்தது. என்ன உடனே விளங்கினத சைத்தான் குணம் பண்ணலாம். பணிவை காட்டாத குணம் சைத்தான் குணம். இதற்கு பணிவு வேண்டும், கல்வி வேண்டும், அதற்காக துணிவு வேண்டும். 3 அமைப்பு. இப்ப இறைவனிடத்துல ஒரு பணிவை காட்டாதனால் வந்த விளைவு, அல்லாஹ் சொல்லுக்கு கட்டுப்படாத விளைவு தான் இவ்வளவு பெரிய விபரீதங்களை நாமெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி அமைத்து தந்தான். இங்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நெருப்பு என்ன செய்யும்? நெருப்புடைய ஆதிக்கம் என்னன்னாக்கா அது எரிக்க மட்டும்தான் இருக்கும். மண்ணு என்ன செய்யும்? மண்ணு வந்து பூமியில இடம் போட்டாலும் விளைவிக்கும். அழிக்கிற சக்தி தான். மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனையும் நெருப்பால் அமைக்கப்பட்ட சைத்தானையும் 2 பேர்களையுமே போத வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்து சும்மா சரளமாக உங்களுக்கு நம்ம பேசுறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம், நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்ம எல்லாம் இருக்கா இது மாதிரி இந்த குணம் கிட்ட இருக்கான்னு ஒவ்வொரு மனசாட்சியில கையை விட்டு பார்த்து ஒவ்வொரு சிந்தனை பண்ணி பாருங்க. பணிவை காட்டு செய்யுமாரெல்லாம் வந்து உட்கார்ந்து ஒருத்தர் பையத்துல உடனே பயிர் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு அந்த குணம் இருக்குதா இல்லையா, இந்த பையத்து பெறுவதற்கு பக்குவம் இருக்கா இல்லையா? பக்குவம் விட்டா இதுதான் ஒரு பெரிய பணக்காரரா இருக்காரு, பெரிய வசதி உள்ளவரா இருக்காரு, வாய்ப்புள்ளவா இருக்காரு, செய்தி சாதாரண பணத்தை வச்சு மனசனை கிடைக்கிறது. பணக்கார செய்யுங்க, ஏழை செய்யுங்க, நீங்க 4 பேர் என்கிட்ட 50 பேர் 10 பேசி அவற்றை பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு 50 பிச்சைக்காரர்கள் வைத்து ரொம்ப பரிசு ஏழை இருக்கட்டும், யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட ஒரு 50 பணக்காரன் சுத்து இருக்கட்டும், விமர்சனம் இல்லையா? என்னையா அவர் இந்த கார் வந்திருக்கு, இந்த கார் வந்திருக்கு, அப்படி இருக்கா அப்படி இருக்கா விமர்சனங்கள். இதான் என்னன்னா போலது அல்லாவை அடைவதற்கு இழந்த பதவியை மீட்க வேண்டும். எந்த சைத்தானால் பதவி இழந்தோமோ, உயர் அந்தஸ்தை இழந்தோமோ, அது என்ன செய்யணும்? அது போராடி மீது நம்ம மீட்கணும். அதை மீட்கணும்னா நம்ம போராடித்தான். அதுதான் நம்மளை விட்டு பிரிஞ்சதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நினைச்சுக்கலாம், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அல்ல நாம நினைக்கிறோம் இல்லையோ எல்லாம் நம்ம கூடவே இருக்கான். சும்மா ஒரு போன பேசினேன், இவர் உங்களுடைய அழைப்பை ஏற்கவில்லை, தொலைபேசி வந்துட்டு அழைப்பேன். அப்படி மனசுல வருது, அல்லா வந்து அப்படி சொல்லிடுவானா, பதுமூனி அஸ்தஜு இருக்குன்னு சொல்றான். அல்லா சொல்லிடுவான், அப்படி உங்களுடைய அழைப்பை ஏற்கனவே அல்லா சொல்லுவானா பாருங்க. அவ்வளவு புரிய உள்ள நாம எங்கேயோ இவனையோ புரிஞ்சுக்கிறது. எல்லா டைம்ல தான் பணமா காசா ஆற்றலாது ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவனை பறைசாற்றுமாடா. ஆற்றல் எப்படி
அல்லாவின் தகுதி எப்படி, அல்லாவின் ஆற்றல் எந்த அளவுக்கு உன்னுடைய உயிரிலும் உடலிலும் இந்த பல உறுப்புகளிலும் ஊடுருவி உராய்ந்திருக்கு என்று சிந்தித்து பார்த்தாயானே. கொஞ்சமா சிந்தித்து பாரு. பாருங்க, அதெல்லாம் அல்ல பண்ணிவிட்டாங்க. நம்ம மலத்திலே மிதக்க வச்சுட்டான். எப்படி இந்த பெருமை குணம், சைத்தானுக்கு பெருமை குணத்தை பத்தியா, அவனுக்கு அது ஆளி மிசாவா இருந்தாலும் சரி, கோழி மிசாவா இருந்தாலும் சரி, உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. என்ன பத்தியா, அது வந்துடக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா, அத்தான் புதுகம் தண்டில அசுத்தத்துக்குள்ளேயே ஊற வச்சாங்க. ஒரு சொட்டு விந்து உருவாவதற்கு 40 சொட்டு உதிரம் ரத்த துளிகள் தேவை. அந்த 40 சொட்டு ஊதினா எப்படி வருது? தின்கிற பொருட்கள்ல, தின்கிற உணவுகள்ல, கறி, மீன், கோழி, முட்டைகள்ல கட்டல் கட்டிலாம் சாப்பிடலாம் இல்லையா? அதுல என்ன செய்யட்டா, அதுல அது ஒரு உருவாகும் 40 துளிகள். அது ஒரே ஒரு விந்து. அந்த ஒரு விந்து உருவாக என்ன பண்ணிட்டாலும் செய்யலாம். அது பெருமை என்பது மகத்தான் மோசமான குணம். ஆனா அந்த பெருமையை ஒழிப்பதற்கு இவன் பிறக்கும் போதே இவன் பெருமையாகி இப்பிடிச்சுடைய பெருமை. ஏன்னா நெருப்புல வந்தவன் மண்ணுல உள்ளா பத்தியா, அவனுடைய குணம் ஒன்றை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் உடனே அல்லாவுத்தானா மத்த முதுகந்தனை ஊற வச்சு அந்த அசுத்தத்துக்குள்ளே அவனை வளர வச்சு ஒரு நீராக வெளியே கொண்டு வந்து அந்த வழியை அசுத்தம் வெளியாற வச்சு, அப்ப அந்த அசுத்தத்தை பாதி வெளியே கருவறைக்குள், தாய் கருவறைக்குள் போக வச்சு, தாயுடைய கருவறைக்குள்ள பழம் செல்லம் போக்குவரத்து அதுக்குள்ள இருப்பான். அதுக்குள்ள இருந்தான். அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இந்த கல்வி பொருள்களை சாப்பிட்டுக்கிட்டு உள்ள உட்காந்து வருவான். அல்லாவின் நோக்கம் என்ன? ஏன் அப்படி நம்மளை படைத்தான்? அவன் நெருப்பான படைத்தான், அவன் மண்ணான படைத்தான் கூட வந்த வகை சிந்தனை படிப்பாரு. எந்த வகையிலையும் உனக்கு உடலை வச்சோ இதை வச்சு நீ பெருமை கொள்ள முடியாதுப்பா. எந்த ஒரு நிலையை வச்சு என்ன செய்ய முடியாது, பெருமை கொள்ளவே முடியாது. அவ்வளவு அசுத்தம் வந்திருக்கான். சரி, பின்னாடி என்ன செஞ்சான்? அசுத்தத்தின் பாதை வழியாகவே அவன் வெளியே வச்சான். வெளியே வச்சா என்ன ஆச்சு? இங்கே என்ன பண்ணினா, இங்கேயும் அசுத்தத்தை நடக்கும். செப்டிக் டேங்க் வயிற்றுல கட்டிருக்க வைத்திருக்கு. செப்டிக் டேங்க் மேல கூட சாப்பிடுவோம். யாராவது அது நஜிச்சுக்கிறத பார்த்துக்கிட்டு யாராவது இங்கே நஜிச்சிருக்கேன், என்ன அசுத்தமா இருக்கு, என்ன இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னா அசுத்தமா அங்க சாப்பிடவே மாட்டோம். வயிற்றிலே கட்டி விட்டு உள்ள சங்கட்டு போய் போற பாடம் இடம் இருக்கு. அது உள்ள போய் சாப்பாடு இறங்குறதுக்கு பின்னாடி போனா வாய் வைப்பு முன்னாடி எப்பமா போகுது. இந்த பாடம் அந்த படத்துல கதக்கல வேறுவே அதை தொட்டு எவ்வளவு அப்துல் பூசணும், அது பூசணும், இது பூசணும், குளிக்கிறோம், ஓடுறான், போகுதா, பெருவாழ போகுதா, குழம்பு விட்டு போகுதா, பக்கத்து பாருங்க ஒரே வாழை எடுக்கிறது. அறுவருக்கும் அந்த உழப்பு புத்த சரீரம் மஸ்தான் சாமி சொன்ன 40 சரீரம் நிறைய பூச்சன பந்தத்தில் பூசி மிகரன்றாய் வைத்தாலும் நாட்டை வீசி எவ்வளவுதான் பூசி நான் நாட்டம் தான் அடிப்பேன். காரணம் என்னன்னா, நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. இப்படி சொல்லி போனா உடலை வைத்தால நெருப்பு போய் மண்ணு பண்ணலாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நின்று அதனால அல்ல பண்ணிவிட்டானா இப்படி படுத்துட்டான். ஆனா சல்லமாக சொல்ற எப்படி கஸ்தூரி மாறி. ஏனென்றால் அந்த தற்பரி போன வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவருக்கு அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா மாத வேர்வை மணக்கும், அத்தனை மாதிரி கஸ்தூரி மணக்கும், உடனே மணக்கும். ஐஷா அலியவர்கள் சேலை கிழிந்த சேலை தைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைந்த சல்வாசன் அவர்கள் அந்த தைத்துக் கொண்டிருந்த சேலையில் ஊசி எங்கோ கீழே விழுந்து விட்டது. சலவா உள்ள நுழையும் போது அந்த வெளிச்சத்திலிருந்து ஊசி எடுக்கிறாங்க. சலவா நடந்தா என்ன செய்யாது, பூமியில பாது பதியாது. ஒரு தண்ணி மேலாய் வெயில நடந்தாக்க நெல்லில் தரையில் விழுங்காது. கொண்டுக்கு இருந்திருக்கான், ஏதாவது சித்தங்கள் நடந்திருக்கலாம், அந்த இடத்துல நடந்திருக்கலாம். இந்த புனிதமான நெல் தரையிலே விழக்கூடாது என்பதற்கு அந்த எப்படி கண்ணியப்படுத்தலாம் பாருங்க. இந்த பெருமை என்பது இல்லை என்ற காரணத்தினால், தண்ணியில் அவர்கள் பெருமிதம் கொள்வதற்குள்ள வாய்ப்பே இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் அவ்வளவு பரிசுத்தமாக்கி வைத்தார். அந்த அளவுக்கு மின்னுவதற்கும் விழுவதற்கும் சிறப்பதற்கும்
உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நபிமார்களை விட தலைத்து சிறந்தோங்கி விளங்குவதற்கு இதுதான் காரணம். குரானை பார்த்து அவங்க ஓதுனதில்லை, குரான் பண்ணாங்களா? அல்லமாபில் காலம் பேனா பிடிச்சி எடுத்து கற்றுக் கொடுத்தான்னு சொன்னா தவிர சதா பேனா பிடிச்சதான் தெரியுமா? இப்படி வச்சிருக்கான் பாருங்க. நான் எழுத்தாளன், நான் பேச்சாளன், அப்படி இப்படி என்றெல்லாம் அதட்டி உருட்டி கூட தெரிகிறார்களே. சதா சொல்றது எழுது போல அவர்கள் கத்துக்கிச்சு. அவங்களை பற்றி எத்தனை எழுது போல எழுதிச்சு அவர்களை பற்றி. புராண பார்த்து தெரியும். ஆனா புராண அவர்களுக்கு இறங்கி அவர் ஊழமா தான் உலகமையா கொண்டாந்து எல்லாம் அப்புறமா பாடம் பண்ணோம் எல்லாம் நடந்துக்கிட்டு. அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த கண்ணியம், சிறப்பு, மாண்பு, மதிப்பெல்லாம் அந்த உயர்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மற்ற நபிமார்களை போன்றல்ல. உதாரணமாக இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்கன்னு சொன்னா வந்தாங்க. இப்ப இந்த வெளிச்சத்தை வச்சு இதுதான் என்று வந்து இது அறிவியல். இந்த வெளிச்சத்தை வச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது இது கண் லைட்டா பார்த்தா கண்ணு தெரியாது. வெளிச்சம் தான் அவனை பார்க்க முடியும். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபர்கள் செஞ்சாங்க, சூரியனை பார்த்து இது வந்து இறைவனா இருப்பான் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க இது மறைஞ்சிருச்ச, அப்ப இது இறைவனா இருக்க முடியாது, அல்லாவா இருக்க முடியாது, சரி சந்திரமா இருக்கும் அப்படின்னு அதை கூப்பிட்டு போனாங்க. அப்போ சரியா தெரியல, மறைஞ்சிருச்சு. இப்ப நட்சத்திரங்களை பத்தி சிந்தனை பண்ணாங்க, சரி அதுவும் மறைஞ்சிருச்சு. இப்படி எல்லாமே தோன்றி எல்லாமே மறைகிறது. சரி இவைகள் எல்லாம் இறைவனாக இருக்க முடியாது, இவற்றையெல்லாம் ஆற்றுவிக்கின்ற ஆளுமை செய்கின்ற ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது, அவன் தான் இறைவன் என்று இப்படி சிந்தனை பண்ணி செய்தார்கள். ஆனா சல்லல்லாஹு சொல்ல எப்படி அப்படின்னா அல்லாஹ்வின் நூரை கொண்டே இந்த உலகத்தை பார்த்தார்கள். அல்லாஹ்வின் நூரை கொண்டே அல்லாஹ்வை பார்த்தார்கள். வித்தியாசம் பாருங்க. அல்லாஹ் நூரை கொண்டே தடுமாறுவதற்கு வேலை இல்லை. ஒடுக்கும் ஊராக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி அமைத்தார். மூசா நபி தான் பிரியப்பட்டாங்க. இது மாதிரி வாங்க ஒழுங்க அல்லாஹ் அவனை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி பதையாவா சக்தி வர சொல்லிக்கிட்டே இருந்தாலாம், பிரியப்பட்டதான் வான்னு சொன்னான். போனாங்க, தூசண மலைக்கு போனாங்க. போனாக்க இங்க என்னாச்சு, லேசா ஒலி, ஒரு ஊசியினுடைய துவாரத்தின் அளவுதான் அந்த ஒலி அந்த மலையிலே விழுந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். சூரியனை இங்கிருந்து நம்ம பார்க்கறதுக்கும் சூரியனுடைய வெளிச்சத்தை தரையில பார்க்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா அப்படி கூட பார்க்கல மூசா நபி. மலையில விழுந்த வெளிச்சத்தை தான் பார்த்தாங்க. அதே மக்களால் என்ன செய்ய முடியல, தாக்கு முடிக்க முடியல. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது இது யஹ்ஷா சிதரத்தமா யஹ்ஷா மா ஸாகல் பஸர் வ மா தகா லகத் ரஆ மின் ஆயாத் ரப்பில் குப்ரா. அதாவது மா ஸாகல் பஸர்ங்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டுகின்ற பொழுது கண்ணு சிமிட்ட கூட இல்லைங்களா, எதை சந்திப்போம், எதை பார்த்தாங்க. ஒரு நூரை பார்த்தது அல்லாஹ்வினுடைய பிரதிபலிப்பு அந்த நூறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் என்ன ஆயிற்று, அல்லாஹ்வே அவர்கள் கண்குள்ளர் கண்டார்கள். இது போல தடுமாற்றம் போக்குவரத்து அப்படி இப்படிங்களாம் இல்லை, வாய்ப்பே இல்லை. அதே சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் இருக்கிறது. அதாவது தன்னில் எந்த இடத்திலும் அவர்கள் பெரிதாக கண்டதே பெரிதுபடுத்தியிருந்தால் வந்தது எல்லாம் பின்னாகிட்டாங்க. நமக்கு இப்படி வரைப்படியெல்லாம் இவ்வளவு அசுத்தத்துக்குள்ள போட்டு விட்டோம், நமக்கு அந்த பெருமையை நாம் போக்க முடியல. சைத்தான் நம்ம மோத விட்டுட்டான்ல. அதை சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒரு குழந்தை படைக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு சைத்தான் மலக்கும் சாட்டப்படுகிறது அப்படின்னா சொன்னார். இப்ப யார சொல்லலாம், தங்களுக்குமா சைத்தான் சாட்டப்படுகின்ற பொழுதுதான் என்னுடைய சைத்தான் இஸ்லாம் ஆயிட்டாங்க, இஸ்லாம் ஆயிட்டாங்கன்னா இப்ப சைத்தானுடைய ஆதிக்கம் என்ன செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடியே போனான், போய் சைத்தான்லாம் கல்லு வைப்பதில் பின்னாடியே போனான். என்ன பண்ணான், ஒரு நபியார் இருக்காம சேட்டை கிட்டலாம் காமிச்சான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடியாதான். இது என்னமே இல்லை. அவங்க அல்லாஹ்வுடைய பார்ப்பு
அல்லாஹ்வுடைய வளர்ப்பு. அப்படி எல்லாத்தாரை வளர்த்து கடைசி நபியாக நம்ம இடத்துல ஒப்படைத்து அவர்கள் பின்பற்றும்படி சொல்லியிருக்கிறான். நமக்கு அந்த குணம் வந்துடும். ஒன்றும் பணத்தின் மூலமாக உடையாந்துடும், அல்லது பதவியின் மூலமாக வந்துடும், இல்லை காசு மூலமாக வந்துடும். அந்த சாதாரண செல்ஃபாக தான் நம்ம காக்கியான செயல்படுறோம். ஏதோ ஒரு வகையில 10 பேர் உட்கார்ந்தோன்னா அதுல நம்முடைய நிலை என்ன? யார் நம்ம இது பண்ண, யார் நம்ம கண்ணியப்படுவான்? அப்படித்தான் வரும். 10 செய்திகள் இருக்காங்க, இது நம்ம கொடுத்து மழை குப்பையை நம்ம வச்சிருந்தாலும் அல்லாஹ் நம்ம பண்ணிவிட்டான். நம்மள ஒரு கலீஃபா பதவி கொடுத்துட்டான். இப்போ உள்ள கலீஃபா இல்லை, இன்னி எல்லாரையும் கலீஃபாங்கிறான். இப்பெல்லாம் ஒழுங்கா இருந்தீங்க அந்த கலீஃபா அல்லா பதவி கொடுத்தா கொடுக்க சைட்டா கொடுக்க பார்க்கலாம். எதை வச்சு கொடுக்க பார்க்கலாம்? இந்த பெருமையை வச்சு கொடுக்க பார்க்கலாம். சுருக்கமா அவள் பார்க்கணும். அல்லாவுடைய மனுஷன் கல்வி, அல்லாவுடைய கல்வி ஒரு மனிதன் ஆயத்தில் அதான் சொல்றான். இந்த ஹிலாபத்தை போட்டு குழப்பை கிளப்பி அவனுக்கு தோதான முறையில நரங்கள் ஒப்பத்திற்கு அவன் நம்மளை சபிக்கப்பட்டவர் ஆக்குவதற்கு அந்த இபிலிஸில் இருக்கின்ற அந்த பணிவு இன்னை என்ற அந்த குணம் இருந்தா போதும் நம்மள அந்த மாதிரி ஆயிடும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, எப்படிப்பட்டாலும் எவ்வளவு பேர் தாடி எவ்வளவு பேர் தாரம் இப்படி என்ன அப்படி சொல்லிட்டு என்ன அப்படி நினைச்சிட்டான். அவன் அந்த செய்கிறது கண்டதெல்லாம் உள்ள நோக்கத்தை எந்த நோக்கத்தை எந்த லட்சியத்துக்காக செல்கிறோமோ அதை ஒதுக்கி விட்டு எதுலையும் இருந்துக்கிட்டு கசாம தான் கூட்டாங்க அவன் கூட்டாங்க அப்படிங்க அவருக்கு ஒண்ணு கிடையாது. எல்லா இடத்துலையும் வரலாம். அவன் யாருக்கு தான் அதை இந்த மட்டும் நினைச்சு பாருங்க. அதை அதுதான் இவங்க மேல பிரிய முடியுமா? நாம பிரியும், அவன் பிரியமானா? எந்த இடத்துலயும் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்குன்னு ஒரு ஆயத்தை காட்ட சொல்லுங்க. 1660 இப்படி நசையா இருக்கும், இப்படி மஜா புகாரி எந்த இடத்துலயாவது அடியா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்குன்னு எந்த இடத்துல சொல்லிக்கலாம்? ஒரு காலம் அவ்வளவு நம்ம சரியா நடக்கிறதும் நடந்துக்கிட்டோம்னா அவ்வளவு கண்காணிப்பா நம்மள அவ்வளவு மாசம் உரிமை. அவன் தானே கதி நமக்கு. நம்முடைய வாழ்ந்தாலும் அவன் கையில தான் இருக்கு, யாரு கையில இருக்கு? அந்த கையில தான் இருக்கு நமக்கு. நம்ம போய் நெருங்க தெரியல. அது ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறது தான் தெரியும். அதுவே பெருமைக்குரிய ஆரம்பிச்சுதான். அவர் முந்தைய கழிப்பாங்க, 2வது கழிப்பாங்க, அவர் 4வது கழிப்பாங்க, அவர் அப்படி உள்ளவங்க இப்படி உள்ளவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு போனோம்னா அது போல ஒரு அலுவலகமான வாடைக்கூடிய அந்த பெருமை இருக்கிறத அணுவளவு உள்ள அணுவளவு தான் போகும். சொல்லி பெரிய பாய்ச்சல் அது. அவர் முன்னேற்றத்தை அப்படியே சிதைச்சு போனாரு. அதுதான் அவருடைய தொடர்பை அப்படியே துண்டிச்சு போனாரு. எவ்வளவு துக்கு செஞ்சாங்க நாட்கள் அல்லா என்ன வருது சொல்லிட்டே தான் இருக்கலாம். இத்தனை தடவை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். நமக்கு உடம்புல பவர் ஏறி இருக்கிறமே நேரம், எப்படி பவர் ஏறி இருக்கிறமே, நடக்கும் போது எவ்வளவு அசைவு தெரியுதா, தியாகம் தெரியுதா, இப்படி இதுகெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ண. அதுல கல்புல இதுக்கு நினைச்சேங்க அப்படிங்க. நீங்க நினைச்சு இப்ப நினைச்சீங்களா? நீங்க நினைச்சிருக்கீங்க இப்படியெல்லாம். அதாவது தன்னிடத்து பலகரிடத்திலேயும் தன்னை ஒரு பெரிய ஆளை காட்டுக்கிறதுக்காக நப்சு கொடுத்தேன். அப்ப சைத்தான் அந்த குணங்களை புரிஞ்சுக்கலாம். யதார்த்தமா வந்து எதிர்ப்பு அவர் இதுல வந்து அவர் பெருசாக முடியுமா? யாரு எவ்வளவு பெருசா இருக்காங்க சிறுசாக பெருசா நமக்கு அல்லாஹ் வேணும். அல்லாஹ்வுடைய பொருத்த வேணும். எந்த அளவுக்கு பணிவை காட்டுகிறோம் எல்லா வகையிலுமே அல்லாஹ் தாலாவுடைய அன்பு பாசமும் பிரியதே இல்லைன்னா அதை எவ்வளவு பொறுப்பா சொல்றாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறான் ஆயத்துங்க. அலம் யாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கும்? பார்த்துக்கிட்டே இருக்கான். சொல்லும் போது மனசுல இருக்க நான் பேசுறேன், என் மனசுல என்ன இருக்குன்னு அதான் தெரியும். என்ன எதை வச்சுக்கிட்டு மனசுல பேசுறாங்கன்னு தெரியும். எதை வச்சுக்கிட்டு பேசுறான், எதை வச்சுக்கிட்டு சொல்றான், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆக இப்படி இந்த திக்கரை கல்வி, திக்கரை லிசானை, திக்கரை ரூபி இது போன்ற இருக்கிறதெல்லாம் ஏதோ சொல்லப்பட்டிருக்கின்றதை தவிர அது ஆக்கப்பூர்வமாக அதை ரூகளையோ நெஞ்சலையோ நாவலையோ நிலை நிறுத்தி அது மருந்து சாப்பிட்ற மாதிரி அது பத்தியமான மருந்து. என்ன பத்தியம்? பெருமை வரக்கூடாது. பராத்தமா செஞ்சாங்க, அவங்க உட்காந்துருக்கேன் அப்படியே கண்ணை போட்டுக்கிட்டு அங்கே நினைச்சேன் நினைச்சேன் அப்படின்ட்டு அப்படி இருக்கிறது. இதுதான் சொல்ற உலகெல்லாம் வந்து ஒரு வைத்தியரை போல சொல்றேன், ஒரு அனுபவத்தை சொல்றேன். சைத்தான் எப்ப வந்து நம்ம வேணா இப்போ பெரிய ஆண்டு கிடையாது.
கொஞ்சம் நுழைஞ்சு வைக்கிறோம், நுழைஞ்சிடும். சில சமயங்களில் நம்மைய அறியாமல் உணர்ச்சி முழுக்கு சில சேவைகளை பணிகளை செய்வோம். அதுக்குள்ள அல்லா இருக்கிறான். எது இருந்தாலும் அல்லா இருக்கிறான், அல்லா இருக்கிறான், அல்லா இருக்கிறான் செஞ்சுக்கிட்டே போ. ஒன்று வெற்றி தோல்வியே கிடையாது. எதுக்குள்ள நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கேன்னு போ. அது தெரியாது. கொஞ்சம் தூரம் தான் போவோம், அதுக்கு மேலே போக முடியாது. ஒரு சிந்த சோறு எவ்வளவு பெரிய ஆற்று. சிந்த சோறை வயது சிந்த சோறை செரிக்க வைக்கிறது அவன் உணரணும். விவசாயம் பாருங்க, மீன் குடலுக்குள்ள இருந்தாங்க. குடலுக்குள்ள இருந்து அந்த சும்மா 10 நிமிஷம் தண்ணிக்குள்ள கூலி இருக்கிறத முடியுமா நம்மளால? ஊற்றி தர அது எப்படி மீன் குடலுக்குள்ள போய் தின்னாலும் சொன்னாங்க. ஒரு குடலை செரிக்க வைக்கக்கூடிய தன்மை அல்லாது. குடலை செரிக்க வைக்க தன்மை இருக்கு. அது செரிக்காத எல்லா மனிதருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அரசு பேரரசு. அது மீனை ஒழுங்க வைத்தானதை விட மீனை செதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான பண்ணாதாங்க. ஒரு சின்ன மனுஷங்க இது பண்ணி ரிப்போர்ட் வந்து டாக்டர் ஏன் கால் பண்ணுறாங்க நம்ம செய்யறான். இங்கே சும்மா ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும். தாள பிறக்கிறேன், அமெரிக்காவில் சத்தம் கேட்குது. அப்போ அவன் பிறந்த பேருக்கு சொல்கிறேன் எவ்வளவு. அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்குள்ள மூளையை கொடுத்தா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான். சும்மா ஆடு மாதிரி தலையாக மண்டையில மூளை இருக்குங்க, கொஞ்சம் வச்சிருக்கோம். அது இதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொன்னா அந்த படைத்தவர்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கும், அவர் வல்லமை எப்படி இருக்கும், அவருடைய கீர்த்தி எப்படி இருக்கும், அவர் நேர்த்தி எப்படி இருக்கும் சிந்தனை பண்ணி பாருங்க. ஆக அல்லாஹ்வை விட்டு நாம் பிரிந்தாலும் அல்லாஹ் பிரிவதே இல்லை. என்ன நினைக்கிறான்னாக்கா அவன் இருக்கிறான்றத நினைச்சா உதவி உடனே என்ன உதவி அல்லாஹ்வுடைய உதவி உடனே அதுக்கிற பக்கத்தில் இருக்கிறாங்க சிந்தனை இருந்தாலே என்ன செஞ்சிடும், உடனே அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அரவணைப்பு நிச்சயமா கிடைக்கும். கஷ்டப்படுறதுன்னா ரொம்ப அது கையை நிறுத்தி அழுது பாரு. சும்மா தொழுகை, அது தொழுகையிலையும் பெருமை. அல்லாஹ்தான் வணங்கணும், அதுலேயும் ஒரு பெருமை. அவர் தான் மனசு ஓர்மையா தொழுகிறார். சரி இதான் தொழுகிறார், அதான் தொழுகிறார். இருந்தாலும் என்ன சொல்ற எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பெருமை என்பது அது ரொம்ப கவனமா பார்த்து நுட்கமா பாருங்க. அது பெருமை என்பது ஏதோ ஒரு வகையிலே உள்ளே வளைந்து எல்லாம் சைத்தானுடைய ஆதிக்கம். சைத்தான ஆதிக்கம் முழுவதுமாக நாம விட்டுட்டோம். வந்து போனா அதுக்கு தான் அது நோயா நம்ம அசுத்தப்படுத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே நெஞ்சுசதியை, மூத்தரத்திலையும், மலத்திலையும், சீரலையும், சலத்திலையும், சளியிலையும் என்னென்ன ஆளுக்கு என்ன அதை கொண்டு அதுக்கு அப்படியே ஊழ நடத்த வச்சுருக்காங்க. சல்வான சொல்லத்துக்கு வந்து வச்சுட்டாண்டாக்க அவங்களுக்கு அந்த நினைவாக இல்லை, தூய்மையாக பெருமை கூட வருவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. தாய்ப்பினாவுக்கு போனாங்க, அவங்க எப்படி பாருங்க, தாய்ப்பினாவுக்கு போனாங்க, கல்லை விட்டு எரிஞ்சாங்க. நோட்டு புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறாங்க, போனாங்க, கல்லை விட்டு எரிஞ்சாங்க. அப்படி பேசுறோம். ஆனா எந்த திசையில போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவர்களுடைய அளப்பூர்வ ஆற்றல் இப்படி என்று சொன்னால் அவருடைய மனசு படப்படுத்தா அல்லாவுடைய எதிரொலி அல்லவா, நம்பி நூறுல எதிரொலி அல்லவா, மனசு படப்படுத்தா கடலிலே கொஞ்சம் ஏற்பட்டுவிடும். பஞ்சபூதங்கள்லாம் சொன்னீங்களா, நெருப்பு, நீர், காற்று, தண்ணீர் இருக்குல்ல, அவைகளுக்கும் நாம கட்டுப்பட்டிருக்கோம். அது சல்லாஹ் சொல்றதுக்கு அவைகள் கட்டுப்பட்டிருக்கு. அதனாலதான் விரலை செஞ்சா விதியில் இருந்த வெண்மதி பிழை என்றாலே பிளந்தது. இடத்தோலாம். ஆனா அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்த நம்பி மகன் 2 நாள் பட்டினி வீட்டுக்கு வர்றாங்க. எனக்கு காய்ச்சல் அடிக்குது, 2 நாள் பட்டினியா இருக்கு. பாத்துமா நாயகி சொல்றாங்க, வெளியில் ஆவத்தாங்க சொல்றாங்க. சல்லாஹ் சொல்றாங்க, எவ்வாறு மகனே எனக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் தந்திருக்கான் தெரியுமா, இந்த தலையை போய் அடித்து இதை தங்கமாக்கித்தான், அதனால தங்கமாக்கி கொடுத்துருவான். வெள்ளியாக்கித்தான், வெள்ளியாக்கி தந்துடுவான். ஆனா நான் 3 நாள் பட்டினியா இருக்கலாமா, அவ்வளவு சலுகை அல்லாஹ். புகாரி ஷரீஃபில் புள்ளி நபியும் தாழ்த்த ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா கேட்ட உடனே கபூலாகும். எமர்ஜென்சி உடனே பயன்படுத்தலாம். புகாரிகள் வந்து பாபு ஆபத்தில் 5 துவா கேட்பாங்க, உடனே கபூலாயிரும்.
அப்படி பயன்படுத்திட்டாங்க. எல்லாருமே பயன்படுத்த கல் மாறி பொழிந்தது, மண் மாறி பொழிந்தது, சொற்புகம் மொபைல் காற்று அப்படி இப்படி என்னமோ அது முடிஞ்சு போச்சு. ஆனால் சல்மான் அவர்கள் அத்துவாவை அப்படியே வைத்திருக்கிறார்கள். ஆற்றல் உள்ள நபி, அவ்வளவு சலுகை அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு நெருக்கமா உள்ளவர்கள். அவர்களை விட இந்த நபிகளும் அல்லாஹ் நெருக்கமா இருக்க முடியாது. தனி சலுகை. ஏன்னா அவர்களுக்கு பெருமை என்ற குணம் இல்லை. அப்படிப்பட்ட நபி யாரையும் சபித்ததும் இல்லை. இவ்வளவு பெரிய துவாவை வச்சிருக்கும் போது அடித்து கல்லை விட்டு அடித்து அவங்க விரட்டி அடிச்சுக்கிட்டு தாய் இருக்கிற மக்கள்லாம் அடித்து அவங்க எல்லாம் செல்வாங்க விரட்ட பொழுது தைக்க போறேன்னா, வடக்க போறேன்னா, கிழக்க போறேன்னா, மேற்க போறேன்னா கூட தெரியலைங்கிறான் சல்வாங்க. அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தி விரட்டினாங்க. விரட்டும் போது அந்த மனசையும் பதறப்படாது. மனசு பதறினா ஒரு நபி என்றவா ரஹமத்துல் ஆலம் ஆலமீன் என்றெல்லாம் சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படி ரப்புல் ஆலமீன் என்று தான் சொல்லுகிறான், எல்லா உலகத்தையும் ரசிக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறான். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அவர்களை ரப்புல் ரஹமத்துல் ஆலமீன் என்று சொல்லுகிறான். ஆலம் என்று சொன்னாலே போதும், இந்த உலகத்துக்கு தான் நபியா வந்தாங்க. அரபி இலக்கணப்படி ஆலம் என்றால் ஒரு உலகம், ஆலமீன் என்றால் பல உலகம். அவர் பல உலகத்துக்கு இவர்கள் அருளாக இருக்கிறார்கள் போது எல்லாவற்றிலும் இவர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனால் எதற்கெடுத்தால் அவருடைய அந்த பூஜிசாகத்தை காட்டி காட்டி அண்ணாத்துறையே சொல்றார், அற்புதங்களை அவர் காட்டவில்லை அப்பா, அறிவித்து போறதால் அற்புதங்களை காட்டவில்லை. அதான் இங்க இருந்து போனாங்க, சொன்னாங்க நான் சந்திரனை பிறந்து காட்டு ஒரு காற்று நம்பியா இருந்தா பிறந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. வேலை செஞ்சாங்க. சந்திரன் மண்டலம் பிறந்து ஒரு செய்யலாம். ஆனா ஹைவும் இல்லை. இங்க போய் நிற்கும் போது கல்லை வயிற்றுல கட்டிக்கிட்டு சகாபாக்கள் இவங்க ரெண்டு கல்லு சகாபாக்கள் ஒரு கல்லை கட்டிக்கிட்டு அந்த பாறையை உடைக்கிறாங்க உடைக்க முடியல, கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்க. நாம் நினைக்கிறேன் அந்த வேலை செய்து விண்ணில் இருந்த வெண்மதி பிளக்க செய்த நாயகம் ஒரு பார்வையிலே கல்லை உடைத்திருக்கலாம், ஒரு அசைவில் உடைத்திருக்கலாம், அற்புதத்தை பயன்படுத்தியிருக்கலாம். இதுக்குத்தான் அவரை வந்து அற்புதம் தப்பா, மூஞ்சிதான் தப்பா. அது ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அடைமொழி இருக்கிறது. கலீலுல்லா என்று இருக்கிறது, ரூகுல்லா என்று இருக்கிறது, கலீமுல்லா என்று இருக்கிறது. இவர்களுக்கு தான் ரசூலுல்லா என்ற ரசம். தூதரே இவர் தான். மற்ற அதாவது சிறப்பு தானே. மூசாபி உடனே அல்லாண்ட பேசுனாங்க, சிறப்பு தானே. ஈசா ரூகுல்லா அது அல்லாவோட ரூகு, அல்லாவோட முக்கியத்துவம் தனித்தன்மையுடைய நிலையில் அது அவர்களுக்கு ஆண் இல்லாமலே மரியாதை ஒரு குழந்தையை உருவாக்கி ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா இவர்களுக்கு ரசூலுல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த பேர் அடைமொழி எல்லாருமா இந்த அடைமொழி. இப்ப வந்துட்டு அது ஓதலாமா இல்லாத பிரச்சனை தேவையில்லாதெல்லாம் பண்ணி சும்மா ரோட்ல போனா ஒரு கல்லு கிடக்கு முள்ளு கிடக்கு அது எடுத்து ஓரமா போட்டுட்டாங்க, அது ஒரு நண்பர் இருக்குன்னா சொல்றேன். அது போறவன் யாராவது இருக்கலாம், எவராவது இருக்கலாம், முஸ்லீம்கள் தான் போகிறது இல்லை, எந்த ஜீவனாவது இருக்கலாம். ஆனா அதுல ஒரு நன்மை இருக்குது. இந்த நன்மை உனக்கு சொர்க்கத்தை பெற்று பொழுது ஒரு யாசிர் ஒரு ஹதியா போனா சொர்க்கத்தை பெற்று தராவா நினைச்சுமா? இந்த தர்க்கம் பண்ணிக்கிறது புறான வரலாமா, மௌத்தாக்கள் செய்யலாமா? அது யாசிர் என்னென்ன தரப்படுறது? ஐயுகள் முஸ்லிமும் பாவிகளே தள்ளியா இல்லைங்க கேமத்து போறோம். அப்போ முஸ்லிம்கள் எல்லாம் நல்லவன் கேட்ட ஒன்னா நிற்பான். பார்த்தா அது கேமத்தை பத்தி தான் வருது. தப்பு செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டாங்க, பேச ஆரம்பிச்சிரு. கை கால் நாக்கெல்லாம் பேச நாக்கள் இப்படி சொன்னா கை செஞ்சா அதை பண்ணாங்க. 10 கல்வி 3 ஐந்துக்கும் ஒரு தஷ்டம் ஆரம்பிச்சிடும். கால்கள் எல்லாம் சாட்சியை சொல்ல வரான். எந்தெந்த தவறான பாதிகளுக்கு சென்ற இந்த கரங்கள் என்னென்ன தவறான செய்திகளை செய்தாங்க என்பதற்கு இவைகள்லாம் சாட்சியை சொல்லுகிறாங்க. இப்படி மௌத்தாக உண்மையிலே பொருள் தெரிஞ்சாலும் கூட அது நிச்சயமாக மரணத்தை பயத்தை இது உண்டு கொள்ளும். அது ஒரு பிரச்சனை இல்லை. அதை தேவையில்லாத போட்டு போடலாம் அப்படி இப்படிலாம் ஓதலாம், ஓதக்கூடாது. ஊரு எடுத்த கூட காட்ட முடியாது. இதை வைக்கின்ற வார்த்தையை மௌது சரிப்புல ஒன்றை கூட காட்ட முடியாது. ஆழிப்புகளுக்கு தெரியும். இப்ப இந்த வேறங்கள் ஆழிப்பாசாக பாடுறது இவ்வளவு கைசிட்டு ஒரு கவிஞர் இருந்தான். அந்த இலக்கணம் இலக்கிய போக்குவரத்துக்கெல்லாம் நல்ல சொற்களை பயன்படுத்தி அது வித்தியாசமாக சில கவிதைகளை கொண்ட புத்தகம் அது.
அது அவ்வளவு அசிங்கமா இருக்காது. புரியுதுங்களா? அது என்ன இலக்கண இலக்கி இருக்கிறதுக்காக வாசம் வச்சிருப்பாங்க. அதான் பௌர்ண சரிப்பட இலக்கணம் இறக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியமும் இருக்கிறது, இலட்சியமும் இருக்கிறது, சரலாசத்தினுடைய மதத்துக்கு புகழ் மாலையும் இருக்கிறது. அவரை புகழாமல் யாரை புகழ்வது? அல்லாஹ்வுக்கு மேல புகழ முடியுமா? அவ்வளவு சொல்றாங்களான்னு சரிவிட. அப்படியே மௌலூத் ஷரீஃபை பார்த்தோம்னா மௌலூத் ஷரீஃபை விட அந்த அதை விட அதிகமா புகழ்ந்துருக்காங்க. எவ்வளவு பெரிய வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன் கேட்டிருப்பீங்க, நானே பேசியிருப்பேன். அதை போய் நம்ம அதுக்கிட்ட போய் கொஞ்சம் உள்ளவங்களாம் முட்டாளர்களா இது மாறி இது பண்ண மாறி சல்லாண்டு காலத்திலே சத்தானம் காலத்தில் சல்லாண்டுக்கு வசைப்பாடி சில கவிதைகளை பணிவார்கள். அதை எதிர்த்து சில கவிதைகள் அதற்கு கசாக்கு சாபித்து கொண்டவர் எதிர்த்து பல கவிதைகளை பணிந்து சல்லாண்டத்தை அவர்களை ஒரு புகழாக கொடுத்துவார்கள். இப்படிலாம் இருந்திருக்கு. என்ன சொல்றவங்கன்னு சொன்னா இது எல்லாம் ஒரு தேவை. இந்த சர்ச்சைக்கு உண்டாக்க வேண்டிய அவசியம் முன்னால் செய்தவர்கள் சரியாக சென்றிருக்கிறார்கள், சரியான பாதையை தான் காட்டியிருக்கிறார்கள். யாரும் விதமான ஒரு காலமான பாருங்க. ஏன்னா துவா வரமே அல்லாஹ் பள்ளி பையன் வந்து பிதாத்தான துவா. யாரும் சொல்ற பிதாத்தான துவா என்ன இருக்கு? அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் போல வாழ்க்கை அவர்கள் சொல்ற வழக்கம். எங்கெங்க வாழ்ந்தாங்க அவங்க ஒரு பக்கம் கொண்டு போய் இறக்கி விட்டா, இவருக்கு கொண்டு ஒரு பக்கம் இறக்கி விட்டான். எங்க வாழ்ந்தாங்க? ஒன்னா வாழ்ந்தாங்க. இங்கே அவளை எத்தனையோ சென்று பள்ளி வந்து சேர்ந்தாங்க, எத்தனையோ வந்து சென்று பள்ளி அதை சேர்ந்தாங்க. அது மாதிரி இவன் வாழ சொல்றீங்களா? அதான் அவங்களோட சிந்தனை. அப்படி எந்த பிரிவு வீட்டுல போறோம், மனைவியில சொல்றோம் இது மாதிரி வெளிநாட்டுக்கு போறேன் துவா செய்ய போயிட்டு வரோம், இது ஒரு பிரிவு. ஆக அவ்வளவு பேரை ஒரு பிரிவை ஏற்படுத்திய ரஹ்மானே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் பெரிய பிரிவு ஏற்படுத்திய ரஹ்மானே. அப்படி ஏற்படுத்தினால் கடைசியில் அவர்கள் ஒன்று சேர வைத்து உலகத்தை உற்பத்தி செய்தாய் என்றவா அது என்னோட கடமை வீட்டை விட்டு சென்றிருக்க அப்படின்னு அவர்கள் தலைவர். இது சின்ன பிரிவு கொண்டு வந்து சேரலாம்லாம். சரி, என்ன என்ன தப்பு இருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அந்த அல்லாஹ் சொல்வது சொன்னா அழகான சரித்திரங்கிறார், அழகான சரித்திரங்கிறார். எந்த இடத்துல அந்த சரித்திரம் அழகை பதுகிறது? ரொம்ப அழகா உள்ளவங்க, அப்படி உள்ளவங்க, இப்படி உள்ளவங்க எல்லாம் நிறைய வருது. மின்சார அழகை பத்தி நிறைய வருது. ஆனா எந்த இடத்துல அவங்க அந்த சிறப்பு பல்லுன்னு சொன்னா அவங்க நுலேகா அம்மா அவங்க மேல ரொம்ப பிரிய வைத்து ஒருத்தர் நெருங்கி கிட்ட போற பொழுது இவர்கள் அந்த கும்பிடுகிற அந்த சிலையை துரைகம்மா அவர்கள் அதை கோரியை போட்டு பொறிச்சிட்டு இப்ப யாரும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு உங்க தவறான சொல்லி கலைக்கிற பொழுது இவங்க என்ன செய்யறாங்க? மீண்டும் சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்க அப்படியே அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்கள் இருக்கிறாங்க. யாருங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? யூசுப் பார்ப்பனார். யாக்கூப் என்ன செய்யறாங்க? மகனை காணாக்காக அழுதுகிட்டே எவ்வளவு வாங்கிட்டாங்க, கட்டெல்லாம் வெளுத்து போட்டுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல யாருடைய வடிவத்தை தோற்றத்தை காண்பித்தால் அவர் பயப்படுவார், அஞ்சுவார், அந்த செயலிலும் தப்பிப்பார் என்பதற்காக யாக்கூபினுடைய தோற்றத்துக்கு ஒரு மழைக்கெல்லாம் கொண்டு பாடுறாங்க. பார்த்த உடனே பயந்துவங்க ஒதுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம என்ன நாம கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு எங்க போறோம் இது அந்நிய பெண்களை பார்க்கிற சொல்றாங்க. இது போல சிந்தனைகள் வந்தாலும் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தீய செயலில் இருந்து கெட்ட செயலில் இருந்து எப்படி தப்பித்தார்களோ காப்பாத்தினாயோ அதுபோல காப்பாற்றிகளை வாழ வைப்பாங்க. இது என்ன தவறு இருக்கு? இதெல்லாம் துவாங்க என்ன தவறு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க அது அப்படி அது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் வாய்ப்படுறாங்க. யார் நோய் இல்லாத மனிதன் யாரும் சொல்ல முடியாது. நோய் வரும் போகும் போடும். அவ்வளவு பெரிய நோய் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுபவிக்க அல்லாஹ் நிவாரணம் அளித்து மீண்டும் அவர்களுக்கு வாழ்வழித்து அவர் வளமாக வாழ வைத்தானே ரஹ்மானே. அதுவும் எங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி கீழே கொண்ட நொண்டி தலையா இருக்கலாம். அதெல்லாம் கடவுள் போய் சண்டை போட்டு புரிஞ்சிடாதீங்க. உங்களுக்கு பின்னால் நல்ல வாழ்க்கை நல்லா வச்சிருப்பான். தொழுங்க, அல்லாஹ்ட்ட பண்றாருங்க.
கெஞ்சுங்க, கேளுங்க, எல்லாம் உதவி செய்வோம் நிச்சயமா. அப்படி சிந்தனை பண்ணிப்பாரு. எல்லாம் மேற்கோள் பெரியாத போது விட்டார்கள் அவர்கள். இப்பொழுது அற்புதம் வாய்ந்தகள் இது நபியை தேர்ந்தெடுத்து. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்களா, அவர் சொந்த வீரே அடிக்க சொல்லுங்க, சொந்த வீரே கிடையாது. ஈமான், பலம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? படைபலம், பணபலம், ஆசி, அதிகாரம், சொத்து சொந்தம் அனைத்து உணர்வு அவனோடு போய் மோதுறாங்க. சொந்த வீடு கூட இல்லாத மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் மோதுறாங்க. அப்ப உண்மையை சொல்வதற்கு, நன்மையை செய்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னா பணபலம், படைபலத்தை விட அல்லாஹ்வின் பலம் நமக்கு தேவை. அந்த பலம் தான் எதை விட்டு போகலாம். பலம் என்ன பண்ணா, மூசா நபியை பிறவுக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு 10,000 குதிரை கொடுத்துருந்தாங்க, இவருக்கு 5,000 குதிரை கொடுத்து அவனுக்கு 1000 படை வீரர்களை கொடுத்துருந்தாங்க, இவருக்கு 50,000 படை வீரர் கொடுத்து அப்படி எதுவும் வளர்த்து போக விட்டானா? அப்படி செய்யல. அவன் சும்மா பெருமை தெரிவிக்கலாம். ஒரு அசாக்கப்பு போதும் அவனுக்கு வாழ்க்கை அசாக்கு புதுசா பிச்சை பிடிச்சிக்க. இது போதும் நாயை அடிச்சு குஞ்ச மாதிரி எவ்வளவு தாப்பத்தான சற்பெருமை தனக்கு திருப்பி பிடித்தான் சற்பித்தான் குச்சியை உனக்கு போதும். பிறகு அல்லாவுடைய பழத்தை எந்த பழம் ஒரே விருப்பட 10 வருஷம் பிறந்த வரலாற்று பார்க்கும்போது ஒரே விருப்பட 10 வருஷம் பிறந்தாங்க கணவன் மனை. எப்படிப்பட்டது உள்ள பாருங்க. சுயப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை மனம் முடித்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வந்துக்கிட்டு வரும்போது ராவு நேரம் மலையில வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் தெரிஞ்ச உடனே இவங்க நினைக்கிறாங்க, சரி பந்தத்தை அந்த வெளிச்சத்தில் எரியுற வெளிச்சத்தை கொண்டுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டோம்னா இருட்டுல போறதுக்கு அந்த வெளிச்சத்தை தருமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த வெளிச்சத்தொலைக்கு போறாங்க. போனாங்கன்னா வெளிச்சம் போய்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு. இதை போய்கிட்டே இருக்குது. எப்படி மலைகளும் இப்படி போய்கிட்டே இருக்கு. இவங்க எப்படி நின்றுறாங்க, என்ன நிற்காலே போய்கிட்டே இருக்கும் போதுதான் சத்தம் வரைக்கும் இந்த நீ அனல்லா லா இலாஹ இல்லா அன்த ஃபஅபுத்னி வக்ஃபிஸ்ஸலாம். நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படி அறிமுகமாக பாருங்க, அல்லாஹ் நான் தான் அல்லாஹ். இந்த நீ அனல்லா லா இலாஹ இல்லா என்னை தவிர்த்து வேறு அல்லாஹ் இறைவன் கிடையாது என்னை வணங்குகிற இந்த சத்தம் வருது, இந்த ஒளியில இருந்து சத்தம் வருது. அப்படிப்பட்டவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க வந்து என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய பலம் செய்யறதுமே கிடையாது. கடைசி என்ன பண்ணாங்க, சும்மா குச்சி எடுத்தாங்க, கடல் பழத்துட்டு உள்ள போயிட்டா வெளியே முக்கா கவர்ந்து போயிட்டாங்க. எதுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வின் பலம், அல்லாஹ்வின் பலம். அப்ப அவன் மூசா சபுராயை கொண்டு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பலத்திலிருந்தே வாழுங்க. பணம் காசுன்னா உங்களுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு சம்பளம் சண்டை போட்டுக்கிறாங்க. பஞ்சம் மச்சு வீடு கட்டிருக்கான், அந்த வீடு கட்டிருக்கான், இந்த வீடு கட்டிருக்கான். ஒரு போய் பார்த்தீங்கன்னா கல்யாணங்களுக்கு போனால் பெரிய பிரச்சனைலாம் வரும். அதுவும் ஒரு ஹஜ்ஜத்து மாதிரி வீட்டில் போய் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் வச்சு ஐயா போகும்போது பார்த்தா நாங்கள் போட்டுருக்கிறவங்க என்ன செய்வாங்க, கலந்து அப்படி கூட்டிகிட்டா கொண்டுருவாங்க. அவங்க 4 பொம்பளை பார்க்கணும், அவன் எப்படி காலம் எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, 4 பார்க்கணும் பார்க்குற மாதிரி அது பெருமை. அது பெருமை. எதை தொட்டு பார்த்தாலும் இது ஒரு தரணும் நத்தியும் ஒரு சின்ன ஒரு அழுக்கு தான் பெருமைங்கிறது. எல்லாத்திலையும் கூடி பெரிய சண்டையை எடுத்து விட்டுருவான். கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டில் அது அனுப்பிச்சு விட்டு வந்தாருங்களா, அனுப்பிச்சு விட்டு வந்துடுவாரு. வந்து பிறகு நாங்கள் என்ன இப்படி போட்டுருங்க அப்படி போட்டுருங்க. அவரும் 5-8 மணி தானே வீட்டில் வந்த மாதிரி வீட்டுக்காரர் வருவார். என்ன கல்யாணத்துக்கு போனேன், என்ன கல்யாணத்துக்கு போனேன், என்ன இருந்துச்சு, என்ன அவங்க அப்படி போட்டா இப்படி போனா உன்னையும் கட்டிக்கிட்டு ஆளுக்குறானே, உன்னையும் இப்படி வந்துருக்கேன், அந்த தோடு போட்டிருக்கு, இந்த தோடு போட்டிருக்கு, குட்லா அப்படி போட்டு இப்படி போட்டிருக்கு, கந்த போட்டுக்கு இத்தனை வருஷமா இந்த கண்டமால ஒன்றுமில்லை, உன்னை கட்டிக்கிட்டு என்ன கழிச்சா நான் என்ன பண்ணி ஆச்சா சண்டை. ஆஹா, கல்யாணத்துக்கு அனுப்புறது தப்பா போச்சு, கல்யாணத்துக்கு அனுப்புனதே இப்படிதான் வராது. அதெல்லாம் அவங்க சண்டை பலத்தில விடுவாங்க. இது போன்ற குணங்கள் வறுமையாக இருந்தாலும் அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான். வரலாறு சொல்லிக்கிட்டே இருந்தா பார்த்தா இல்லப்பா, வறுமை நம்மளை பிரதிபலிக்கின்ற பொழுது பெரும்பாலாக நினைத்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை கதை சொன்னா பெரிய கதை உங்களுக்கு தெரியாது. கலப்பு முடிவு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை முதல் சொல்லுவோம் என்னுடைய கதையை சொல்லுவோம். இப்ப கூட இருந்தவங்கலாம் வளர்ந்துருக்காங்க. எவ்வளவு பழங்கள் கேட்டீங்கன்னா தெரியும். வளர்ப்பும் ஆலிப்ஸா இல்லை, குடும்பத்தில் ஆலிப்ஸா இல்லை, செய்கமான குடும்பம் இல்லை, அவளியா குடும்பம். வியாபாரி பையங்க, நான் வியாபாரி நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா இல்லை, அம்மா அம்மாவுக்கு தெரியாது.
ஒரே பையன் தான். அக்கா தங்கச்சி எப்படி குடும்ப சூழ்நிலை வேணாதான் கவலை தண்ணி தூக்கிட்டு வர பாருங்க, முகத்துல அப்படியே கொடுத்தாங்க. போயிட்டேன். அம்மா இல்லை இல்லை எங்க இருப்பேன். எதுக்கு சொல்றேன்னாக்க எப்படி எல்லாம் வளர்க்கிறான் என்பதை பாருங்க. அதை தான் பார்க்கணும். சோப் போட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம், சுருவம் போட்டுக்கலாம், தவறு வரலாம். எப்படி ஏடா வளர்ந்தான் என்று பாருங்க. நல்ல செல்ஃப் இருக்காது காசு. அதுதான் சாணி கூட பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டது கூட அஜத்து பேக்கறீங்க. அந்த காரணம் வரலாம் ஏசி அப்படி அப்படி நினைக்காதீங்க. அப்படிலாம் இருந்ததுனால 4 பேர் பஸ்ஸியா வந்தாங்க எனக்கு தெரியுது. ஆதரிக்கணும் தெரியும். கொஞ்சம் சும்மா தூக்கிட்டு ஒரு அஜத்தாக்கிறது அஜத்தை சந்திச்சு வாழ்க்கை வச்சிருக்கோம். அப்படியே போத வேணான்னு இதுதான் எதுக்குறா போய் போதும். நீ பார்த்தே ஒரு 50 லட்சம்னா ரூபா யாசனம். அந்த காலத்துல எத்தனா யாசனம் 4 ரூபா கொடுப்பாங்க. சமாச்சாரம் சேர்ந்து காசு எந்த காசு கொடுக்காது. அதாவது அது ஒரு ஆனந்தம். அந்த வாழ்க்கை தேடி வருது எனக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்கும் போது ஒரு சின்ன கொஞ்சம் தாடி வச்சுக்கிற அஜந்தனா போது அவரையா இருப்பாரா, இவர் சலாம் சொல்லி கொடுப்பாரா, சல்லாசத்தை சொல்லி கொடுப்பாரா, மக்கள் நிறைஞ்ச இடத்துல சொல்றேன் செய்யக்கூடிய சத்தியமா அப்படியே சொல்லணும். அப்படி அப்ப வளர்ந்தது. அது வளர்ப்பு எப்படி திடீரென்று ஆடிச்சாமி அப்படி எப்படி இருந்தவங்க போது அங்க இருக்கிறாங்க. சில பேர் இருக்க வாண்டைங்க ஊமையா ரஹி சில ஆளுகள்லாம் கிளம்ப முடியாது எல்லாம் இதான் இருப்பாங்க. அவங்களாம் ஏற வயசான ஏற முடியாது, படியில் ஏற முடியாது. எனக்கு எத்தனை வயசு இருக்கு கிடையாது, 12-13 வயசு தான். அப்படியே பின்னாடி ஏறிட்டு அவளுக்கெல்லாம் போட்டு இறக்கி தூக்கிடுவாங்க. நல்லா இருப்பேன். அவங்க துவாவான் இதெல்லாம் துவாவாலும். இவங்களுக்கு மத்தியில் யாராவது அஞ்சத்து வந்துட்டாங்கன்னு சொன்னா எனக்கு யாவும் போல அவங்க மேல இருக்கும். அவன் வந்து போய் பள்ளியாசை சைக்கிள் வச்சு சைக்கிள் எல்லாம் ஓட்டுவேன். பெடல் கூட சரியா எட்டாது எனக்கு. இதுதான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் விட்டு வந்து வந்து புத்தகத்துக்காங்க புதுகை பூட்டை தூக்கிக்கிட்டு குரான் விற்பாரு பெரிய மனுஷன். அப்போ பார்த்தா ஒரு 60 வயசு 65 நிமிஷம் இருக்கும் வயசானது. அதை பார்க்கும்போது அஞ்சத்துக்கு மேலே பையன் சொன்னா எதிர்த்து தேடுவாங்க. கமால் ஜிசத்து போன இறந்துட்டு சிந்தை பண்ண கமால் ஜிசத்து இது இருந்தாங்க, தாராபுரத்தில் இருந்தாங்க. அவங்க வசூல் கூறாங்க போய் அந்த மண்டூல் ஹைதர் மசா இருந்துச்சு. இப்போ சின்ன பையன் 12 வயசு இருக்கும். இவன் தான் இடத்த தேடுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. என் வேலைக்குலாம் அஜத்து இதுவாக செய்வாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் ஓதுற பிள்ளைகளுக்குலாம் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விட போய் எல்லா வீட்டுக்குள்ள போய் சின்ன பையன் உள்ள வீட்டுக்கு அஜத் பண்ணி கொடுக்குறாங்க. அஜத் வந்தோடனே இடத்த தேடுவாங்க. கமால் எந்த தேடுவாங்க புரியுவா. அப்படி அந்த நிலையில அப்படிலாம் வர்ற போது தம்பிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அது மூட்டையை தூக்கி தலைய வைக்கிறது. நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா இருந்தாலும் இந்த அஜர்த்து அந்த புறாக்கிட்டு போறா பார்த்தீங்களா, அந்த காட்சியை பார்க்கும்போது இப்ப தானே சொல்றாங்க நாளைக்கு ஏம்பத்து நாளையில மூட்டையை தூக்கிட்டு போவோம். மூட்டை தூக்கிட்டு போவோம். சின்ன பிள்ளைங்க சிந்தனை தூக்கிட்டு போறான்னு சொல்றாங்க. இப்ப தான் என்ன ஒரு நாளையெல்லாம் தூக்கிட்டு போறாரு. பாவா நான் தூக்கிட்டு வர பாவா இல்லை பாவா முன்னாடி தூக்க முடியாது. அப்படி இப்படி சாமி கொடுத்துக்கிட்டே இப்படி நான் தள்ளி போட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் செய்தது போயிருமா எனக்கு எல்லாம் போயிருமா எப்படி சிலர் கொண்டு போய் குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி அவர் கொண்டு குற்றம் கிளம்பு கிளம்புக்கு போயிரு பின்ன முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டு புராணம் அதெல்லாம் அறிவு ஆற்றல் என்பதெல்லாம் வேறு. அடுத்த ஒரு மனசு தாகத்தோடு இருந்து தரலாம் சொல்றாங்க. அது ஒரு தாகம் தான். தாகத்தை அவர் ஆலிப்பு போய் எந்த கிடையாது. எதிர்ப்புதான் வந்து அதெல்லாம் எப்படியோ கொண்டு அல்லாஹ்வுத்தாலா சரியாக சேர்த்து ஒரு பெரியாக ஒரு அறிமுகப்படுத்தி வச்சு எப்படியெல்லாம் கொண்டு போய் படிச்சிட முடியும். உங்களுக்கு அது எனக்கு தெரிஞ்சிருந்தது இதெல்லாம் வந்து ஒரு படிப்பை நமக்கு வந்து பணம் இருந்தால் தான் நம்ம அல்லாவுடைய ரஹமத்து நம்ம மூசா நபிக்கு பிறவனுக்கு அல்லாவோட பறக்கத்தான் வந்துருந்துச்சு. மூசா நபிக்கு அல்லாவோட சாபமா இருந்துச்சு. அல்லாஹ் இருந்தான். அல்லாஹ் இருந்தா அனைத்து இருக்கிற மாதிரி அவன்கிட்ட தனிப்பெரும் மாற்றம் இருக்கு. பழத்தை வைத்து ஒருவனை கணிக்காது அல்லாஹ் வைப்பார். அவன் என்ன இல்லைன்னு வாய்க்கிறது தெரியலடா, அவனுக்கு பேச தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி தனியாக ஒதுக்கி பாரு. என்ன பையத்து புரிஞ்சுங்க ஒதுக்கி பேசி பாரு. எல்லாரும் பேசி அழுக மனசு இறங்கிறவான். அஜயத்திலோட மருமக சொல்லிட்டு அந்த கதிசமெல்லாம் அப்ப எழுதி இதை பேசிக்கிட்டு வந்தான். ஒரு பொண்ணு கவுலா என்ற ஒரு பொண்ணு
அவர் வீட்டுக்காரு என்ன செஞ்சாரு, தலாக் சொல்லிட்டு. அந்த காலம் தலாக் எப்படின்னு சொன்னா என்னுடைய தாயும் உதவி பண்ணவன கவனம் பண்ணிக்கலாம், கவனம் அதை வச்சுக்காங்க. இதனுடைய மனைவி பார்த்து நீ தாயை போல, என் தாயை போட்டு உன் முகம் இருக்கு, தாயை போல முதுகு இருக்குது, என் தங்கையை போட்டு உன்னுடைய கண் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றது பெரிய தவறு. இது சொன்னாலே அந்த காலத்தில் தலாக் முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த பொண்ணு என்ன செய்யுது, இவருக்கும் அவசியமுடைய சாமித்தின் சாபியோட கல்யாணம் நடந்தது. கவுலாங்கிறது சாதமா இருந்த ஒரு சாபியுடைய மகன் தான் இவங்க கவுலாங்கிறவங்க. கல்யாணம் முடிஞ்சு கது சமயம் எல்லாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா 22 பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா வரும். அதை நம்ம கேட்கலாம். இப்போ சலதாசல் போதும், அவர் தலாக்காய் போச்சு. அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை ஆகி பிள்ளை இருக்கு, குட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னுடைய தாயின் முதுகை போட்டு நீ எனக்கு வளர்க்கப்பட்டவர், என் தாயின் முதுகை போட்டு நீ சொல்லிட்டாக்க போச்சு தலாக்காது. இது மாதிரி தலாக்கு 3 தலாக்கு 1 தலாக்கு இருக்கு, அப்படி இல்லை. இதே அந்த காலத்துல இதே தலாக்கு. அப்ப இப்படி சொன்னதுக்கு பின்னால இப்படி ஆகி போச்சுன்னு நம்ம அழுதுகிட்டு போய் சதாத்தை போய் சொல்லுது. அது நல்லா சொல்றான். இதை நினைக்கும் போது இந்த பல்கிஸ் பானை நம்ம நினைச்சேன். அது குரல் நல்லா கேட்கலாம் பாருங்க. ஆயத்து எப்படி சொல்றான், நீங்க 2 பேரும் தர்க்கிக்க அந்த பெண் கணவன் மனைக்கு ஒரு பிரச்சனையை உன்னிடத்தில் நபியை சமர்ப்பித்து அதுக்கு தீர்வு காண விளைக்கிறார். அதுக்கு என்ன சொல்றான், அதுக்கு பரிகாரம் எல்லாம் சொல்றான். அதுக்கு கேட்கலாம். எல்லாம் ஆயத்துல சொல்றான். அந்த அம்மா அழுததையும் கூப்பிடுறதையும் எல்லாம் கேட்டு ஆயத்துல சொல்றான். அப்ப அதுக்கு என்ன தீர்வுங்கிற பொழுது அதுக்கு என்ன செய்யலாம்னா, ஒன்று அந்த அடிமை, அந்த ஒரு அடிமை வாங்கி உரிமை விட்டுட்டு கணவன் மணி சேர்த்துக்கலாம். அல்லது அடிமை வாங்குவதற்கு காசு இல்லை, என்ன செய்யலாம், 60 நோம்பு வைக்கலாம். அவர் நோம்பு வைக்க சக்தி இல்லை, ஒரு 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், சாப்பாடு சேர்த்துக்கலாம். அது ரொம்ப காலம் சரி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இப்ப சொல்றாங்க இந்த தாவுக்கு அப்படி பண்ணிட்டு தாராக்கெல்லாம் செஞ்சு கொஞ்சம் சொல்லி முடிஞ்சு சேர்த்துக்கலாம் அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிலாம் சில பேர் பண்ணாங்க. தெய்வம் தெரியாது, மசாயங்கள் சட்டங்கள்லாம் என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எது நமக்கு மனமொழிப்பதற்கு ஹரமா இருக்கிற மனைவியா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், அக்கா தமக்கையா இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், அவர்களுடைய இதுகளை வச்சு அந்த பொண்ணுகளை கூடிய மனைவியார்களை என்னுடைய தாயின் முகத்தை போன்று இருக்கிறாய், என்னுடைய அக்கா முகத்தை போன்று இருக்கிற முகம் இருக்கிறது, என் அக்கா முதுகை போன்று இருக்கிறது. சுருக்கமா சொல்ல போனா, உடலில் எந்த பகுதியை பிரித்தால் உயிரோடு இருக்க மாட்டார்களோ அது சுற்றிக்காட்டி சொன்னாலும் தலக்காய். இந்த மாதிரி இதுக்கு லிஹார்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, லிஹார்னு ஒரு தனியா பானை போட்டு மசாலா அதுல இருந்து வந்து சட்டமே. இப்ப அதுக்கு என்ன செய்யறாங்க, தனி பானை போட்டு கிட்டமெல்லாம் வந்து ஆளுங்களை கட்ட சரிங்க. அதுக்கு நாம என்ன செஞ்சு போறாங்க, யதார்த்தமா மனையை பார்த்து அம்மானு கூப்பிடுறோம், விழா கூப்பிடுறீங்களா, கூப்பிடுறோமா, தெரியாம கூப்பிட்டு இருப்பீங்க. அப்படியா பழக்கம் இதுதான் சொல்ல மாட்டேன், இவ்வளவு போல பிரச்சனை தெரியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. கூப்பிடுறாங்க யதார்த்தமா இருந்துச்சு. நீ என்னை தாய் மனையை பார்த்து தாயை போட்டு நீ அப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லலாம். கப்புட்டு சொல்ற விளக்குதான் இல்லையாப்பா சொல்லிருப்பா. அப்படி ஏதாவது சொல்லியிருப்பீங்க, ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்புங்க. நிறைய பேர் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி சொல்றாங்க. பாமா போமான்னு கூப்பிடுறது, வாங்க போங்க சொல்லலாம். அம்மாவுடன் இணைந்து பாமா போமா இருமா அப்படின்னு சொன்னது அம்மா மாதிரி, எப்படி நீ தாய் மாதிரி எனக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு பாருங்க தான் தெரிஞ்சுக்கலாம். இது யாரும் இதெல்லாம் விளக்கமா பேசுறது பொழுது ஓதலாம் ஓதக்கூடாது, உச்சுத்தான் ஓதக்கூடாதா, தொழுகைகளை கல்யாணத்திட்ட ஓதலாமா ஓதக்கூடாது, இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய இதைத்தான் அடிச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. என்னென்ன வாதங்களும் வேதங்களும் மதங்களும் ஒரு ஆள் பேசுறது பாருங்க. பேசிட்டு அவர் பேசுற பேச்சு ஸ்பீடை பார்த்தீங்கன்னாக்க அவர் மட்டும்தான் முஸ்லீம், எல்லாருமே காப்பி தானா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நான் மட்டும்தான் பக்கா முஸ்லீம், அந்த அளவுக்கு போகுது. இங்க குற்று செல்மாறு கிளம்பி எகையா உள்ள புத்தியை எரிக்க வேண்டிய எவ்வளவு பெரிய கசாலிமா, எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு பெரிய கித்தாபவங்க, அருமை பெருமை தெரியுமா, எப்படிப்பட்டவங்க. அந்த கித்தா எகையா எரிக்கணுங்கிறாங்க. கிறுக்கு இங்கே முடிச்சிருச்சுங்க. பத்தியான சைத்தானுடைய டாமினேட். அந்த உறவு நான் பெருது நீ பெரு தர்க்கம் செய்கின்ற முறை யாரெல்லாம் பெரியது, வாதத்தில் யார் சிறந்தவது என்பதை நிரூபிக்க வேண்டியது
எதிர் முதிருமாக எழுந்து நின்று வாதங்கள் செய்து ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவது. இடத்தில் ஏதோ மற்ற இடத்தில் இல்லாத ஒன்று இடத்தில் இருக்கிறது என்பதனால் இப்படி அர்த்தம் கொடுக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான் நினைத்துப்பா, அருகில் இருக்கான் நினைத்துப்பா. அப்படிலாம் விட நெருக்கமான எதுவுமே அவ்வளவு இருக்கான். சமுதாயத்துல சொல்லி கட்டிட்டு தான் இருக்கீங்க. அது சொல்லிட்டு அதை விட்டுறீங்க. பழகிப்பாரு. ஒரு அதிகாரி சாதாரணமான ஒரு கோர்ட்டு பியூனா இருக்கான், ஒரு மந்திரிக்கு ஒரு பிஏவா இருக்கான் அப்படின்னாக்க அவனுக்கு வந்து எவ்வளவு மரியாதை போய் என்ன செய்வேன். மந்திரி இந்த துறையை சேர்ந்ததுப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, எனக்கு உதவி செய்ப்பா சொல்லலாம் சொல்லலாம். அவன் பின்னாடியே போய் மந்திரி எல்லாம் அவன் சும்மா இடுகிறான் பின்னாடியே போய் இந்த மந்திரத்துல பணி வாங்கி கொடுப்போம். எல்லாம் கூட சொன்னாலும் பேரு வானத்தை இயக்குகிறான், பூமியை இயக்குகிறான், விண்ணு உலகம் அத்தனையும் இயக்குகின்ற உயர் இயக்குகின்ற உலகுக்கு சொந்தக்காரன், உலக அனைத்துக்கும் சொந்தக்காரன் பெற்ற தாயை கூட அவன் மீது அந்த காரணை காட்டுகிறான். தாய் பாசம் என்பது வருது. அல்லா தாய் பாசத்தை விட அல்லா வழிபாடு மிகவும் பெரிது. பழகல் நம்ம அப்படியே அல்லா நமக்கு ஒரு கட்டளை இட்டு இருந்தாரு. வந்து ஆபீசர் வர்றாருங்க, 5 நேரம் இவன் சரியா சொல்றானோ எல்லாம் ஆயிரத்திலும் சொல்றானோ அவருக்கு இந்த வேலை 10 ரூபாய்க்கு சம்பளம்னு சொன்னா அது ரிசல்ட் மட்டும் காட்டணும் சொன்னா எப்படி சொல்லுவான் அவர் நினைச்சு பாருங்க. பள்ளியிலே கிடப்பான், சஜிதாவா செய்ய 7 அசுமான வேலை ஊரவனா சொல்றேன் அப்படி கிடப்போம். மனைவிட்டுவே சொல்றது அந்த தாடி வைன்னு சொன்னாங்க, பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரிப்பா அந்த 40 நாள் பையன் 1 பிடிக்கு மேல தாடி இருக்கும், 1 பிடி வைக்க தாடி இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு எவ்வளவு சம்பளம்? 1 பிடி தாடி சொன்னா அவர் சம்பளம் எவ்வளவு? 10 லட்சம் மாதம் சம்பளம் அப்படின்னு அறிக்கை விட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா அவனுக்கு என்ன செய்யல, தாடி கொஞ்சம் வந்துச்சு, அறிக்கை விட்டுருந்தாங்க வந்துருச்சு. வீட்டுல போகலாம் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க 10 லட்சம் தான் சம்பளம், தாடி தாடி வேலை சொல்லி போயிடுவாங்க. அது 1 படி இருக்கிறோமா இப்படி வச்சிருப்பான், 1 படி கீழே இருக்கிறான். ஆஹா எங்க தாடி உனக்கு இல்லையா எந்த இப்படி ஆகிப்போச்சா, தாடி வைக்காம போயிட்டு உடனே வளர்க்க முடியுமா? உடனே கட்டிக்கிறதா தாடி கூட எல்லாம் தாடி வந்தோம். அதாவது தாடி வைப்பான்னு சொன்னா வீட்டுல கேட்கறாங்க, அவசரம் கேட்கறாங்க. வீட்டுல பொம்பளை அவசரம் கேட்கலாம், ஆளுநர் கேட்கலாம். ஊர்ல ஒரு ஓட்டு கம்பெனி பாய் இருந்தாரு, நான் போன உடனே குளத்துல போனோம், தாடி பத்தி தான் பேசுறது. தாடி சொன்னா தானே பேசிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் தாடி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் தாடி பச்சை பெரிய தாடி வச்சாலும் அவர் தாடி அவர்கிட்ட கிடையாது, வைக்க மாட்டாரு. அவர் 55-60 வயசு இருக்கான், வைக்க மாட்டாரு. இதெல்லாம் பண்ணுவாரு, ஊருக்கு பேசுவாரு, நல்லா யாரும் பேசுவாரு பண்ணுவாரு. ஏப்பா தாடி எவனை பார்த்தா தாடி வச்சுட்டே தெரியலப்பா. ஏன் பொண்டாட்டி என்ன பண்ண தெரியுமா, தாடி இல்லாத முகத்துக்கு தான் ஈஜா சொல்லியிருக்கான். இப்படி தாடி இல்லாத முகத்துக்கு தான் ஈஜா சொல்லியிருக்கான். நான் தாடி வைக்கிறவன் என் மனதுக்கு அனுமதி வேணுப்பா. எப்படி இந்த முகத்துக்கு தாடி முகத்துக்கு ஈஜா சொல்லலையே, எப்படி கூடுறது அப்படி இப்படி சொல்லிட்டேன். இவங்க குழம்பிட்டாங்க, ஆனால் என்னதான் சொல்றாங்க, இதை எப்படி சொன்னாரு, ஏன் வந்தாங்க. இப்படி விமர்சனம் வேண்டாம், சரி அடுத்து சும்மா பேசுவோம். அப்பெல்லாம் இங்கே திருச்சியில்தான் வருவாங்க, பையன் திருச்சி அங்கேதான் வருவாங்க, ஒரே கூட்டமா இருக்கும். இந்த கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இப்ப நல்ல ஊர், நல்ல மக்கள் நல்ல பிரியமா வந்துடுவாங்க. அப்ப சொன்னேன், அந்த அநேகமாக அவர் பேரத்து இல்லாம அப்படி சொல்லுகிற இந்த கருத்தை சொல்லியவர்களுக்கு ஒரு 60-65 தொடரலாம் வயது. ஆனால் நிக்காக சமயத்திலே அவர் மனைவிகள் ஈஜாக சொல்கிற பொழுது இவர் இந்த முகம் இருந்திருக்காரு. இவர் முடியும் வெள்ளையா கருப்பாகத்தான் இருந்திருக்கு. இவர் தோற்றம் குழம்பெல்லாம் இந்த உடம்பு இருந்திருக்காரு. இப்ப எல்லாம் முடியெல்லாம் வெள்ளையா பொறுத்தவருக்கு அந்த முடி வெள்ளையா கருத்த முடி இருக்கிற போதுதான் இதாக சொல்லியிருக்காங்க. இப்ப இது வெள்ளையாகி தாக்காயிருக்கேன்ப்பா, அவங்க ஒன்றும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கூட. அப்படிதான் 5 முடி சொல்லி விட்டு ஒரே சண்டை ஆகி போய் இதே தான் அந்த அப்படியே வச்சுதான் என்ன செய்யறத தாடிக்கு வழக்கம் இப்படி வச்சா போகும், இப்படி வைக்கிறது போல. ஒரு பிடிக்கிறது இருந்தாங்க, எப்படி பொடி எடுக்கிற பிடிதான் ஒரு பிடி தான் இப்படி வச்சுக்கிறது பொடி கொடுக்கறது. அப்ப நான் சொன்னேன், இந்த பள்ளிவாசல்ல போகுது காலங்கள்ல பொருளுக்கு கொடுக்குறாங்கல்ல, எல்லாருக்கும் மனிதர்கள் ஒரு பிடி கையெடுத்து கொடுங்க. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, 2 விரல் எடுத்துட்டாங்க, உங்க பிடி இருந்தாங்க அவருக்கு கொடுக்க வாங்கிட்டு சண்டைக்கு வர மாட்டாங்களா. இப்படியெல்லாம் போயிருக்கோம். அதாவது
எல்லாவற்றிற்கும் நல்லா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்றுதான் நமக்கு இலக்கு நோக்கு என்று செல்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு நடியான பொருத்தத்தை ஆற்றல்களை சக்திகளை எல்லாம் மாறி வழங்க தயாராக இருக்கிறான். ஆனால் இதை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மகத்தான உலகத்திலே பெரிய ஆபத்தா உள்ளது என்னவென்றால் இந்த பொறுமை என்ற குணம் தான். அது கிபிர் ரிதாயிக்கிறான். பொறுமை என்பது என்னுடைய பரிவற்றப்படாது, அதை பறிக்க நினைக்காத, இழுக்க நினைக்காத, அவளுக்கே எல்லாத்துக்கும் உனக்குத்தான் பல குப்பையில வளர்த்தாலுங்கள மாமேதைகளாம் வந்து அறிவிக்கலாம், விஞ்ஞானிகளாம் அதுங்களாம் அது அல்லாஹ்வுடைய பெருமையும் அல்லாஹ்வுடைய எதுவும் நம்ம இடத்துல பிரதிபலிக்க வேண்டும். அது பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆக கல்வி அதை வலிச்சு எடுத்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னபிகள் மேல அந்த சிறிதளவு கூட பெருமை என்ற குணம் இல்லாத போனதால் தான் கஸ்தூரி மனம் கமகமா இருக்கிறது. நம்ம இடத்தில் வருத்துவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா இப்படி மலை குப்பையில வளர்ந்தாலும் நம்ம ஒரு கலீஃபா அப்படின்ட்டான். ஒரு தியாகத்தை வந்து சில இடங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க பொண்ணா கல்லில் உள்ளாங்கலாம் வந்து பார்த்தீங்களா, வந்து கொண்டு விசாரத்துக்கெல்லாம் செஞ்சாங்க, தியாகம் பண்ணாங்க, நெருப்பு கொண்டு போட்டாங்க. அப்போ எல்லாம் அவங்க இஸ்மாயில் சரதாருக்கு போனாங்க. அப்போ எல்லாம் இது இருந்துச்சு. அதெல்லாம் தெரிஞ்சவங்க செஞ்சுக்கலாம் அந்த சரித்திரங்கள் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. அன்பை அவங்களுடைய பண்பு அமைப்பு தனியாக அல்லாஹ் வந்து ஆக்கி அமைத்தான். அந்த இடத்துல மண்ணு அது விழும்போது ரத்தத்தை கையால் அப்படியே ஸல்லல்லாஹு தாக்கவில்லை என்றால் பூமியில விழுந்தால் பூமியில் எதுவுமே முளைக்காது. அவ்வளவு பெரிய அர்த்தம் உள்ளவாது. அவங்க ரத்தமெல்லாம் நம்ம கத்த மாதிரி கவிச்சி இருக்காது. ஆனா அந்த இடத்துல சிந்தனை பண்ணி பார்க்கறாங்க. அந்த அரபகத்திலே அரபு அவனிகள் எங்கு சென்றாலும் எங்கு சுத்தினாலும் சரி அந்த தாய்க்கு போன குழு கூட்டி பார்க்கணும். எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை ஓட்டி காட்டினார்களோ அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தை ஓட்டி காட்டினார். இந்த மனசை பதற விடலாம். பதறினால் போதும் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படும். பஞ்சபூதங்களுக்கும் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு பஞ்சபூதங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆணையிடலாம். அந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது. மின்னை பழை என்றால் பழக்கம், மண்ணை பழை என்றால் பழக்கம், மழை வெடி என்றால் வரைக்கும், கடல் நீள் என்றால் நிற்கும். அப்படிப்பட்ட ஆளுமை அவர்களுக்கு. எப்படி வெடிச்சா இல்லையா வாய்த்துறவங்க தனிப்பு ஆற்றல் தான் வெடிச்சா முடிச்சா இல்லையா உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆற்றல் நான் கொடுத்தது. ஆக அவருக்கு அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்ததுனால அந்த இடத்துல நினைச்சு துவா செஞ்சாங்க. ரத்தத்தை போட்டி காமிச்சாலும் நம்மளால தான் என்ன செய்வோம், என்னெல்லாம் பண்ணிட்டு போயிருப்போம், என்னென்னமா நடந்திருக்கும், வேற நம்பியா என்ன பண்ணியிருப்பாங்க. அது துவாவையும் பயன்படுத்தலை. அந்த ஒரு துவா கொடுத்துருக்காம அது எதுக்கு வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு மக கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பயன்படுத்தலை. தனக்கு மருமை வந்துச்சு, அதுக்கு கஷ்டப்படுத்த பயன்படுத்தலை. தனக்கு ஓது போல பல்லெல்லாம் உடனே செய்தாச்சு, உயிர் காப்பத்து வந்துச்சு, அதுக்கும் பயன்படுத்தலை. எதுக்கு தான் துவா இருக்குன்னு சொன்னா நாளைக்கு கியாமத்து நாளை உம்மத்தினர்கள் நரகத்துக்கு எடுத்து செல்வார்கள். இந்த துவாவை பயன்படுத்தி அவர்களை நான் காப்பாற்றுவேன். அவர்களை புகழாமல் யாரா கொள்வது சொன்னார்கள். அவர்களை பவுலுவதை புகழாமல் யாரை தான் கொள்வது. நீ செய்வியா? ஒரு பாலைவனத்தில் செல்லுகிறாய், தாகம் எடுக்கிறது, தண்ணீரை வைத்திருக்கிறாய், இது அண்ணனுக்கு தப்பிக்க வேண்டும் என்று வைத்திருப்பாயா? அது கூட தாய் விடாதை கல்லை விட்டு இந்த கல்லை கேட்கும். உடம்பெல்லாம் ரத்தம் குட்டியதை ஒரு ஆயுதம் இருந்தால் பயன்படுத்திருக்க மாட்டாயா? தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயன்படுத்திருக்க மாட்டாயா? நினைச்சு பாருங்க, பயன்படுத்த. அப்பதான் நாம தான் அவங்க மேல முகமத்து வைக்கணும் சொல்லப்படுது தவிர, ஆனா அவர்கள் தான் நம்மை விட்டு நம்பி அதிக முகமத்து வைத்திருக்கிறார்கள். நம்பி நமக்கு அதிகம் துவா செய்கிறார்கள். எனவே நமக்கு இந்த குணம், இந்த பெருமை என்ற குணம் இந்த வகையில் உள்ளே நுழைந்து விடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற திக்குகள் நாக்கு சுத்தகரிப்பு செய்ததா, கல்வி சுத்தப்படுத்தியதா, நமது உடம்பை சுத்தப்படுத்தியதா, இது போன்ற குணங்கள் இடத்தில் இருக்கிறதா, இதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது சரியாக வேண்டும். நல்லா செய்வார்கள் செய்வார். நாம அழுகிறது நல்லா அந்த கையில அழுகிறது. அந்த அழுகை ரொம்ப கொண்டு பாருங்க. அதுக்கு சட்ட ஒரு மசாலா ஒரு மசாலா சட்டத்தை கல் சட்டத்தை அழுதுச்சுருக்காங்க. சலாசம் கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது இப்படி பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு, நாங்கள் சந்தோஷமா இருந்தோம், புள்ள குட்டிங்களா இருந்துச்சு, எங்க நிலவு இப்படி ஆகி போச்சு, ஜாதகம் சொல்லா, இதுக்கு என்ன வலிக்கும் போது சாதாரண யோசனை பண்ணாங்க. அதெல்லாம் வழி வேற வழி தெரியல. வழி தெரியும் போது அதெல்லாம் வந்து ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இந்த நிகார் என்ற ஒரு சட்டமே அந்த அம்மை அந்த பெண்மணியால் ஏற்றப்படுகிறது, ஆயத்த வருஷம் இறக்கப்படுகிறது. இதை நம்ம வந்து அதை கவனமா வந்து யார் பார்த்தா நம்ம பொண்டாட்டி பார்த்தா அம்மா அங்கே இருந்தாங்க
கற்பதை வந்து அது தவறு. மனைவியா வாங்க போங்க, மரியாதை செய்யுங்க, கூப்பிடுங்க, அன்பா இருக்க, பண்பா இருக்கலாம், பாசமா இருக்கலாம். அதுதான் சமைக்கலாம். அம்மா மாதிரி இருக்கு, கழுத்து அம்மா மாதிரி இருக்குது, முகம் எங்க அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலே என்ன ஆயிடும், இந்த நிகார சரத்துக்குள்ள வந்துடும். இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன அப்படி யோசனை பண்ணிக்கிட்டா பேசிக்கிட்டே வந்தோம், சரிதான் அது சொல்லிட்டு போகலாம். அதனால நீங்க மனசில் வச்சுக்கோங்க, எல்லாம் போதுமானவன், மணி ஒன்னாயிருச்சு. இவைகள்லாம் நீங்க கவனத்துக்கு, குறிப்பாக நீங்கள் இந்த பெருமை குணம் எந்த கடத்தையும் வந்து விடக்கூடாது. அது எதன் மூலமா அது ஒரு பெரிய மகன் நம்ம குழுதுக்கு பேய் பிசாது சின்ன சைத்தான் விட கொடியது அது. அந்த குணம் இப்படியாவது உள்ள நுழைஞ்சிடும். அது நுழைஞ்சிச்சுதாங்க போச்சு. ஒரு பெரிய சொல்ல பெரிய போலீஸ்காரன் வசதியாக வர்றேன் நொடிச்சு போயிட்டாரு. தர்மம் செய்யறவங்க தான் மாதிரி விளக்கவங்க. அங்கேயாவது பார்த்தா நோட்டு என் பேர் பெருசா போட்டிருக்கா, இங்கே போட்டிருக்காங்க என் பேரை பெருசு, சரி 5,000 சேர்த்து கொடு. இப்படி தண்ணியில் பெருந்துக்கு போட்டு கடைசி நாய் போச்சு. கடனை வாங்கி தர்மம் செய்வார். கடைசி நாய் போச்சு. ஒரு போல் என்னடா அந்தாவுடைய போலாம் வர வேண்டும். நிறையாத பொருள் சொல்றாங்க, எதையாவது பொருட்கள் உதவிகள் செய்வான். பணம் தான் நம்மை தூக்கி பிடிக்கும் என்பதெல்லாம் தரவான சிந்தனைகள். அல்லாதான் நம்மை தூக்கி பிடிப்பான், அல்லாதான் நம்மை பாதுகாப்பான். எந்த வகையில் நம்ம சின்ன ஒரு தொழில் மறக்கத்தை ஏற்பட்டு போயிடும். சின்ன ஒரு தொழில் செய்வாங்க, ஒரு வார்ப்பு ஒரு நிலை பார்த்து அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதன் மூலமாக வந்து பெருமை பாராட்டுவதோ பெருமை பேசுவதோ தண்ணி பெரிது காண்பது என்பது அது வந்து இந்த தரிப்பாவுக்கு பெரிய அந்த மாதிரி சேர்த்துட்டோம்ல. சைத்தான் கொஞ்சம் புரிஞ்சிருந்தாங்க, ஒன்றும் சஜிதா செய்யலாம், செஞ்சுதான் நாங்கள் கொஞ்சம் குடிஞ்சா போயிருக்குமே. அதான் என்னை மண்ணால நெருப்பால படுத்த மண்ணால படுத்த நான் வந்து நினைச்ச மாட்டேன், அப்போ போய மாட்டேன்னா. அதனால வந்து வெளியில் தானே இங்கே வந்து நிற்கிறாங்களா, அடிச்சுக்கிட்டு உதவிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு காசு பணம் போக்குவரத்து தொல்லை பிரச்சனை. கொஞ்சம் குறிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, சைத்துதான். அப்போ அதாவது உன்னுடைய அடியானையில வலப்பக்கம் இடப்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எங்குமெல்லாம் விட மாட்டேனா, குடிச்சு மடக்கிறீங்க அப்படிங்கிற செய்தான். சபதம் விட்டு வந்திருக்கான். எவ்வளவு பெரிய போர் பிறகு வந்திருக்கான். எதை வச்சு நம்ம நிறுத்த முடியும்? பெருமையை வச்சுதான் நிறுத்த முடியும். அவருக்கு எந்த குணத்தினால் நிறுத்தப்பட்டானோ அதே குணத்தை நம்ம இடத்துல விதைக்க பார்க்கிறான் சைத்தான். என்ன குணத்தை நிறுத்தப்பட பெருமை தான் நிறுத்த பண்ணான், அதே குணத்தை நம்ம இடத்துல விதைக்க பார்க்கிறான். நான் மண்ணால படைக்க மாட்டான். அது விடாத அளவுக்கு முதல் விதைக்க விடாத அளவுக்கு நம்ம அந்த நம்மளால நம்ம கலிப்பான்னு சொல்லிட்டான். அந்த கலிப்பா பதவி கொடுக்கறதுக்கு தயாராகலாம். இந்த சைக்குமலை கலிப்பா இல்லை, அண்ணாவுடைய கலிப்பா. அந்த பதவி கொடுக்கறதுக்கு பார்த்துக்கிட்ட பெருமை கொடுத்து கொடுக்க பார்க்கலாம். அதனால அல்லாட்ட பழகி பாருங்க. ரிக்கு செய்து போக்குவரத்து நைட்டு ஒரு அரை மணி நேரமாக ஒரு மனசு விட்டு அதான் என்னுடைய நிலை ரஹ்மானே கியாமத்தினால் இப்படி மறுநாள் இப்படி சொன்னேன் ரஹ்மானே. நிறையாவது பொறுத்த பல உதவிகள் தான் செஞ்சிருக்கான எல்லாருக்கும். இருக்கிறவர்கள் யாரு புதுசா அனுப்பி போற வழியில கேட்டாங்க, கொஞ்சம் கேட்டாரு யாரு மலக்காலிட்டு கேட்டா அதுன்னு சொன்னாங்க. யாரு நம்ம நான் தான் நபிக்கு நான் தான் கொஞ்சம் தெரிஞ்சாலுன்னு சொன்னாங்க. அது பெரும்பாலும் அது நபி புதுசா அல்லாட்ட பேசக்கூடியது. நான் தான் கொஞ்சம் தெரிஞ்சாலுன்னு சொன்னதால என்ன பண்ணிவிட்டான், அடனே உன்னை விட தெரிஞ்சாலும் இருக்கேன் சொல்லி குதிராதான் காமிச்சு விட்டான். அப்படி போட்டாங்களே. இந்த சூழலுக்கு காப்பல் வறுமை அது மொத்தம் 10 வயது அம்மைக்கு சபலாம் தானே அவள் தானே. நீ பரவாயில்ல என்ன கூட வர வேண்டாம்பாங்க. குதிரை சலாம் இல்லை இல்லை கேட்க மாட்டாங்க, இப்படி பண்ணிக்கிட்டே போறாங்கல்ல. அப்ப நம்மை விட ஒரு பெரிய ஒரு நபிக்கு அந்த கதி என்ன நம்ம வேலைக்கு என்ன பாருங்க. சும்மா சொன்னாங்க. இருக்கிற ஆளுகள்ல விவரமான ஆளு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சாலும் நான் தான் சொன்னாங்க. நபிங்கிற நினைத்து சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாம் கண்டிச்சு அப்படி சொல்லக்கூடாது. உன்னை விட எப்படிப்பட்ட ஆள்லாம் வச்சிருக்க பாரு, உனக்கு தெரியாத இயல்புகள் எவ்வளவோ இருக்குது. கிருதநல்ல சந்தை சாண்டி விட்டான். அது தெரியல அவங்களுக்கு. ஒரு நபிக்கு அந்த கதின்னு சொன்னா நம்ம தரிகாவாதிகள் தான். அதனால அப்படி நினைக்கவே கூடாது. சாதாசிதான் மனசை வச்சிருந்தாலே போதும். சாதா வெற்றிடமாக கொண்டாலே போதும். அல்லாஹ் அதிலிருந்து நமக்கு எல்லா விதமான விவரங்களையும் தருவான். அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் நம்முடைய பசி வேற வந்திருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கையை கால தூக்குறாங்க போதும்னு சொல்லிட்டு பசி வந்துருச்சு. காலைல வந்தது. அதனால நம்ம ஒருத்தரை புகழ்கின்ற பொழுது உங்களோட சாரை போட்டு நம்ம சந்தோஷப்படணும்.
நம்மளை கூட இப்போ இங்கே வந்தாலும் எதை சொல்றது சந்தேகங்கள் தான் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அஜத்துமார்களுக்கும் மகளாவுக்கும் விழுந்தெல்லாம் வந்துருது. இப்போ நான் தம்பி ஜப்பான் இறந்து போயிட்டாங்க. அது திக்கு செய்யணும். கல்யாணம் சொல்லும்போது நல்லா நம்ம கல்யாணம் கர்ணாப்பட்ட 19 பண்ணி அந்த இதை வந்து திக்கர் அவர் தரிக்காவாள் அஜத்துல பையன்தான் இருக்கிறார். ஆமா வச்சு ஒரு திக்கர் செஞ்சு இது பண்ணி தொழில் வச்சு அடைக்கிட்டு வந்தாங்க. அது பள்ளிவாசத்துக்குள்ள இருக்கும்போது நெருக்கடியாக இருக்கும்போது நெச்சம் வைக்கலாம். கபத்துள்ளாவிலே பள்ளிவாசத்துக்குள்ள தான் தொழில் வைக்கிறாங்க. கபத்துள்ளாவில் ஒரு இறந்து பிள்ளைக்கு தொழில் வைக்கிறாங்க. கவம் பிள்ளைக்கு தானே தொழில் வைக்கிறாங்க. அது பள்ளி மசித் தான் அது. வெளியில வச்சு இது பண்ணி அசுத்தமா இருக்குது, ஒரு வயிற்றோட்டமா இருக்கு, ஏதோ விதமான முறையில் அசுத்தமா இருக்கு, உள்ள ஏதாவது ஒரு சுற்று ரெண்டு மசிதுக்குள்ள விழுந்துன்னு சொன்னாங்க, அது மக்கள் இருக்கிறாங்க. அதை தொடச்சிக்கலாம். ஆனால் ஒரு 19 வருஷம் அந்த பள்ளியிலே பணியாற்றியவர், சேவை செய்தவர், இன்னும் ஒரு நல்ல மனிதர். அது பள்ளிக்கு உழைச்சிருக்காரு. அவரை சிறப்பாக கண்ணியப்படுத்தி மஞ்சிசை வச்சு பெறப்பட்டது தான் நல்லூர் என்ன சொன்னாங்க, லாயிலாக இல்லப்பா முகமது சொன்னாங்க. கலிமா சொல்லி சங்கைப்படுத்தி தோல் நிறுத்தி கலிமா சொல்லிக்கிட்டே போய் அடக்கிறது. எந்த வகையில அஜத்துக்கு நீ மசாலா சொல்லி தான் நடக்குது. வந்து கேட்கணும், அஜத்தை கேட்கணும், எங்கிட்ட கேட்கணும். சரி போறாங்க நல்லா இருந்தான். சரி அப்போ இன்ஷால்லாம் எல்லாம் துவா செய்யுங்க. எல்லாம் வர்ற வருஷத்துல எல்லாம் குலாலுமே நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி நம்ம எழுத வீட்டில் இருக்கிற கஷ்டம் போக்குவரத்து அதெல்லாம் குழந்தைக்கு குமரர்கள் இருந்தாலும் நிறைவேற்றி யாரெல்லாம் மாசம் அங்கே கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் சோபரத்தை கொடுக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும், கந்தை இல்லாத துணியை கொடுக்கணும், வறுமையை போக்கணும், வளர்ந்து நீக்கிற வசதியை தரணும், வசதிக்கேற்ற முறைகள் மாறி விளக்கு நல்ல குணத்தையும் அல்லாஹ் தரணும். 100க்கு 100 ரப்புலாலுக்கு அல்லாஹ் அமைதியை புரிய வைத்தவர்களாக கொஞ்சமும் பரலாமல் நம்ம முன்னோர்கள் நல்லவர்கள் நாளாக வழிமாறு செய்குமாறு காட்டுகிற வழியிலே இப்படி பரலாம சீராக சிறப்பாக செவ்வழி நடப்பது கொண்டார் அம்மான் அப்படி நல்லொரு மதிப்பானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.